அத்தியாயம் 1. அதிகாலை 5:30க்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் வாடின மலர்களாக பயணம் முடித்தவர்கள் ரயில்களில் இருந்து இறங்கி லக்கேஜ் எண்ணிக்கொண்டிருக்க, புது மலர்களாக பயணம் துவக்குபவர்கள் ரயில்களில் லக்கேஜ் அடுக்கி கொண்டிருந்தார்கள். வானத்தில் விடியலுக்கான ஆயத்தங்கள் இருந்தன. முன்னிரவு மழையின் தடயங்கள் தரையிலும் காற்றிலும் தென்பட்டன. சக்கர வண்டிகளில் இட்லி, வடை, மினரல் வாட்டர், காலை பத்திரிகைகள் விற்று கொண்டிருக்க, உயர தொலைக்காட்சி பெட்டிகளில் வாஷிங் பவுடருக்கு விளம்பரம் கூவியது. ஜெகன் தோளில் லெதர் பேக், கையில் சூட்கேஸ் சகிதம் கலைந்த தலையுடன் நடந்து வந்து காகித கோப்பையில் நெஸ்காஃபி அருந்தி முதல் பருகளில் நாக்கை சுட்டுக்கொண்டான். தொங்கின செய்தித்தாள்களில், பில் போஸ்டர்களில் தலைப்புச் செய்திகளை வாசித்தான். ஜெயின் கமிஷன் அறிக்கை குறித்து தமிழக முதல்வர் சிறப்பு பேட்டி. ஊபியில் தற்போதைய அரசியல் நிலவரம். வீரப்பனை பிடித்தே தீருவேன், போலீஸ் உயர் அதிகாரி ஆவேச பேட்டி. படைப்பாளிகள் சங்கத்துடன் சமரசமா? மீண்டும் ஒரு போலிச்சாமியார் கைது. மழை வெள்ளத்தால் ஒரே குடும்பத்தில் 7 பேர் பலி. தீபாவளி படங்கள் ஒரு பார்வை. ஜெகன் ஏராளமான நாற்காலிகளில் ஒரு காலி நாற்காலி தேடிச் சென்று அமர்ந்து கால்களுக்கிடையில் சூட்கேஸையும் பேக்கையும் வைத்து கொண்டான். சிகரெட் எடுத்து பற்ற வைத்தான். பக்கத்து பெரியவர் இருமியதும் புகையை மாற்று திசையில் ஊதினான். நேரம் பார்த்தான். இங்கே இருந்து 10 நிமிடத்தில் சிவாவின் அறைக்கு சென்று விடலாம். சிவா 7 மணிக்கு முன்பாக எழுந்திருக்க மாட்டான். இப்போது புறப்பட்டு போய் நின்றால் அநியாயத்திற்கு அவனுடைய 1 மணி நேர தூக்கம் கெட்டு போய்விடும். 1 மணி நேரம் இங்கேயே உட்கார்ந்து விட்டு பிறகு அவன் அறைக்கு போகலாம். அதுவரை தன் பேக்கில் இருந்து பாதி படித்து வைத்திருந்த ஆங்கில புத்தகத்தை கையில் எடுத்தான். வின்சென்ட் சர்ச்சிலின் வாழ்க்கை வரலாறு. சில பக்கங்கள் படித்ததும் மனம் ஒத்துழைக்கவில்லை. நேற்று இரவு ரயில் ஏறியதிலிருந்து மனசாட்சியின் சுட்டுவிரல் ஒன்று, நீ செய்தது சரிதானா என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை என்பதே நம்பிக்கையின் அடிப்படையில்தான். இன்னும் ஒரு நாள் கண்டிப்பாக நாம் உயிருடன் இருப்போம் என்கிற நம்பிக்கையில்தான் நாளைக்கும் சேர்த்து காய்கறி வாங்குகிறோம். இன்னும் 1 வருடம் நாம் இருப்போம் என்கிற நம்பிக்கையில்தான் அடுத்த வருடம் முடிவடைகிற மாதிரி கட்டடம் கட்டுகிறோம். இன்னும் 5 வருடம் நாம் இருப்போம் என்கிற நம்பிக்கையில்தான் 5 ஆண்டு பிக்சட் டெபாசிட் கணக்கில் பணம் போடுகிறோம். அப்படி இருக்க ஜோதிராமன் என்மேல் நம்பிக்கை இல்லாமல் எப்படி அந்த கேள்வியை கேட்கலாம்? இவனிடம் நான் போய் வேலை கொடு என்று கெஞ்சினேனா? ஜெகன், படிச்சுட்டு சும்மா தானே இருக்க. இப்போ நான் 3 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ப்ராஜெக்ட் சூப்பர்வைசரா என் கூட சேர்ந்து வேலை பாறேன். உனக்கும் ஒரு அனுபவமா இருக்கும். 1500 தரேன். அழைத்தது யார்? நீதானே. என் படிப்புக்கேற்ற தகுதிக்கேற்ற 5000த்துக்கும் அதிகமாக சம்பளம் கிடைக்கிற பல வேலைகளுக்கு விண்ணப்பித்து கொண்டிருந்த போது நேரத்தை செலவு செய்ய வேண்டாமே என்று நினைத்துத்தானே உன்னிடம் சேர்ந்தேன். உன்னோடு படித்தவன் என்கிற உரிமை, நட்பு வேண்டாம். ஆனால் மனித நேயம் வேண்டாம்? தொழிலாளர்கள் முன்னிலையில் எத்தனை விதமாக, எத்தனை தடவை என்னை திட்டி இருக்கிறாய். நினைத்துப்பார். என்ன ஜெகன், அறிவு கெட்டத்தனமா இப்படி பண்ணி வச்சிருக்க? படிச்சவன் தானே நீ. ராம்நகர்ல உள்ள சைட்ல இருக்க வேண்டிய லோட சாய்பாபா காலனிக்கு அனுப்பி வச்சிருக்க. உனக்கு என்ன காது செவிடா? காலையில 8 மணிக்கு சைட்ல இருக்க சொன்னா 8:30 மணிக்கு வரியே. ராத்திரி சினிமா போனியா? இல்ல பீரா? இல்ல வேற பழக்கம் வச்சிருக்கியா? ஒரு சின்ன டோட்டல் மிஸ்டேக் தானேன்னு சாதாரணமா சொல்றியே. உன் காசா இருந்தாதானே உனக்கு வழி தெரியும். அத்தனை திட்டுகளையும் நான் பொறுமையோடு புன்னகையோடு ஏற்றுக்கொண்டேன். ஏன் தெரியுமா? நான் கற்றுக்குட்டி, நீ வித்தைக்காரன். எனக்கு தெரியாத தொழில், பழகாத வார்த்தைகள், புரியாத விஷயங்கள். பயிற்சி காலத்தில் தவறுகள் சகஜம். நீ இயல்பிலேயே கோபக்காரன் என்பதும் தெரியும். நானும் கோபக்காரன்தான், உன்னை விட பெரிய கோபக்காரன். ஆனால் என் கோபங்களுக்கு அழுத்தமான காரணம் இருக்கும். உன்னை போல அர்த்தமில்லாத அற்பத்தனமான விஷயங்களுக்கு நான் கோபப்படுவதில்லை. நேற்று கோபப்பட்டதும் அழுத்தமான காரணத்திற்காகத்தான். என்ன கேள்வி கேட்டாய் நீ? ஜெகன், நான் நேத்து காலையில செக் செஞ்சப்ப 48 மூட்டை சிமெண்ட் இருந்துச்சே. நேத்து வேலைக்கு 18 மூட்டை எடுத்திருக்காங்க. பாக்கி 30 மூட்டை இருக்கணுமே. 25 மூட்டை தான் இருக்குன்னு சொன்னா எப்படி? 5 மூட்டை எங்க போச்சு? அதான் எனக்கு புரியல. மேஸ்திரி என்னோட 10 வருஷமா வேலை பார்க்குறான். ஸ்டோர் ரூம் சாவி உங்ககிட்ட தான் இருக்கு. 5 மூட்டை சிமெண்ட்டுக்கு கால் முளைச்சு நடந்து போயிடுச்சா? அப்படி போறதுக்கும் கதவு திறந்திருக்கணுமே. இல்ல காத்துல கரைஞ்சு போறதுக்கு அது என்ன கற்பூரமா? இந்த கேள்விக்கு என்ன பொருள்? என்னை நேரடியாக சந்தேகப்படுவதாகத்தானே அர்த்தம். வேறு ஏதாவது கணக்கில் தவறு இருக்கலாம் என்று யோசிக்க நீ தயாராக இல்லை. பிறகு மேஸ்திரி வந்து நேற்றைய வேலைக்கு எடுத்தது 18 மூட்டை இல்லை, 23 மூட்டை என்று விளக்கம் சொன்னதும் நீ என்னிடம் ஒரு சாரியாவது சொன்னாயா? என்னை திட்டினால் பொறுத்து கொள்வேன், என் மீது தவறு இருக்கும் பட்சத்தில். ஆனால் என்னை சந்தேகப்பட்டு விட்டால் மட்டும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் 4 வரிகளில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு நான் புறப்பட்டு வந்தது சரிதான்.
முடிந்த சிகரெட்டை சுண்டப்போன ஜெகன் எழுந்து சென்று குப்பை தொட்டியில் போட்டான். மறுபடி வந்து உட்கார்ந்து கொண்டான். சிவாவுக்கு அதிக நாட்கள் சிரமம் கொடுக்க கூடாது. 1 மாதத்திற்கு மேல் அவனோடு தங்கக்கூடாது. அதற்குள் வேலை தேடிக்கொண்டு தனியாக ஒரு அறை பார்த்து செட்டில் ஆகிவிட வேண்டும். முடியுமா? முடிய வேண்டும். பார்க்கலாம். தாமதமாக வந்து கொண்டிருக்கிற ரயில்களை பற்றியும் இன்னும் சில நிமிடங்களில் புறப்படப் போகிற ரயில்களை பற்றியும் தமிழ், ஹிந்தி, ஆங்கிலத்தில் அறிவிப்புகள் வந்து கொண்டிருந்தன. எழுந்து கொண்டான். இப்போது புறப்பட்டால் சரியாக இருக்கும். சென்ட்ரலுக்கு வெளியே வந்தான். ஆட்டோக்காரர்களும் டாக்ஸிக்காரர்களும் விசாரித்தார்கள். ஜெகன் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த ஒருவர் கோபமாக கத்திக் கொண்டிருந்தார். என்னையா அநியாயமா இருக்கு? மீட்டரை போட மாட்டேன்னு சொல்றியே. சரி, கேட்குற தொகையாவது நியாயமா இருக்க வேணாமா? நான் ஒத்தையாளு, லக்கேஜும் எதுவும் இல்லை. இங்க இருக்கிற மயிலாப்பூருக்கு போறதுக்கு 60 ரூபாய் கேட்குறியே. அந்த ஆட்டோக்காரன் அவரை மதிப்பதாக இல்லை. இதை பாருங்க, இஷ்டம்னா வாங்க, இல்லைன்னா நகருங்க. சும்மா கூவுற வேலையெல்லாம் வேணாம். அவருக்கு 50 வயது இருக்கலாம். பஞ்சகச்சமாக வேஷ்டி கட்டி இருந்தார். வெள்ளை முழுக்கை சட்டை, தலையில் கொஞ்சம் குடுமி, காதுகளில் கடுக்கன், கழுத்தில் ருத்ராட்ச கொட்டையுடன் கூடிய ஒரு கயிறு, நெற்றியில் பட்டையாக விபூதி, நடுவில் குங்கும பொட்டு. எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்படி வாங்க என்று ஜெகன் அழைத்ததும் அவர் ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தார். அருகில் வந்தார். என்ன, மயிலாப்பூருக்கு அவன் எவ்வளவுக்குன்னு வந்தா நீங்க போவீங்க? 40 ரூபான்னா கூட கொடுத்து ஒழியலாம். அதுவே அதிகம். சரி, நானும் மயிலாப்பூருக்கு தான் போகணும். 30 ரூபாய் நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். உங்களுக்கும் மிச்சம், எனக்கும் மிச்சம். என்ன சொல்றீங்க? 2 பேரும் ஒரே ஆட்டோல போயிடுவோமா? இது நல்ல யோசனையா இருக்கே. இப்படி அதிகமா கேட்கறவனை எல்லாம் இந்த மாதிரி தான் பழி வாங்கணும். வாங்க போலாம். இருவருமாக ஆட்டோவை நெருங்கினார்கள். சரிப்பா, இவர் என் ஃப்ரெண்டு, இவரும் வர்றாரு, புறப்படு. ஆட்டோக்காரனால் எதுவும் பேச முடியவில்லை. இருவரும் ஏறிக்கொண்டார்கள். ஆட்டோ ஓட துவங்கியதும் ஜெகன் ஒரு சிகரெட்டை கையில் எடுத்தான். அருகில் அவர் அதை கவனித்து லேசாக முகம் சுளித்ததும் சாரி சார் என்று மறுபடி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். எந்த ஊர் தம்பி உங்களுக்கு? கோயம்புத்தூர் சார். நான் கூட இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து தான் வரேன். அப்படியா? நீங்க என்ன பண்றீங்க சார்? என் பேர் வேங்கடகிருஷ்ணன். ஆனா அப்படி சொன்னா அக்ரஹாரத்துல யாருக்கும் புரியாது. வெங்கி ஐயர்னு பேரை சுருக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு புரோகிதம் பண்றது, ஜாதகம் கணிக்கிறது நம்ம தொழில். சொந்த வீடு, ஃபோன்னு வசதியா இருக்கேன். 7 பேர் என்கிட்ட அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. திவசம் கருமாதின்னா அவங்கள அனுப்பிச்சிடுவேன். கல்யாணம், கணபதி ஹோமம், புண்ணியாஜனம் இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் போறது. எனக்கு ஸ்பைனல் கார்டில் ஒரு ப்ராப்ளம். 3 வருஷம் முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். அதனால அதிகம் பயணம் வச்சுக்கிறது இல்ல. கோவையில் என் பெரிய பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன். மாப்பிள்ள புதுசா வீடு கட்டுறாரு. அதுக்கு மனை பூஜை நடத்தினாரு. அதுல கலந்துக்கிட்டு திரும்பி வரேன். நீங்க கோயம்புத்தூர்ல என்ன பண்றீங்க? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில சூப்பர்வைசரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். இனிமே மெட்ராஸ்ல தான் தங்க போறேன். இங்க வேலை கிடைச்சிடுச்சா? இனிமே தான் தேடிக்கணும். நான் பிஃபார்ம் படிச்சிருக்கேன். நிறைய ஸ்கோப் இருக்கு. பார்த்த வேலையை எதுக்காக விட்டீங்க? ஜெகன் சில வினாடிகள் மௌனம் சாதித்தான். சங்கடமான கேள்வியை கேட்டுட்டேனா? மன்னிச்சிடுங்க. இல்ல சார், யாரும் சகஜமா கேட்கறது தானே. கொஞ்ச நேரத்துல பிரிஞ்சு போறோம்னாலும் உங்ககிட்ட உண்மை சொல்ல விரும்புறேன். அது என் ஃப்ரெண்டோட கம்பெனி தான். என்னை ரொம்ப இன்சல்ட் செஞ்சான். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். கடைசியில என்னை சந்தேகப்பட்டுட்டான் சார். அதை என்னால தாங்க முடியல. என்னதான் வேலை முக்கியம்னாலும் அதை விட தன்மானம் முக்கியம் சார், இல்லையா? ரொம்ப சரி. அது இல்லைன்னா செத்த பொணத்துக்கு சமம் தம்பி. நான் கூட இதே மாதிரி தான். நம்மளை ஒருத்தன் மதிக்கலன்னு தெரிஞ்சா அவன் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் நான் மதிக்க மாட்டேன். இப்படித்தான் ஒரு எம்எல்ஏ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன ஒரு சின்ன விஷயத்துக்கு கேவலமா பேசிட்டாரு. மறுநாள் முகூர்த்தம். நீ யாரையாவது வச்சு கல்யாணத்தை நடத்திக்கோன்னு புறப்பட்டு வந்துட்டேன். ஐயோ, அப்புறம் கல்யாணம் என்னாச்சு? ஊர்ல ஐயர்கா பஞ்சம், வேற ஒருத்தரை வச்சு கல்யாணம் நடத்திட்டாரு. உங்களை ஆள் விட்டு மிரட்டலையா? மிரட்டினாரு. நேர்ல வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிவிட்டாரு. நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். கடவுள் ஒருத்தருக்கு மட்டும்தான் பயப்படணும் தம்பி. எனக்கு கோபம் வந்துச்சுன்னா பின் விளைவுகளை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். நியாயமான காரணத்துக்கு கோபப்படலாம் சார். கோபமும் ஒரு உணர்ச்சி தானே. கட்டுப்படுத்தி வைக்கிற எந்த உணர்ச்சியும் நல்லதில்ல. பாசமா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் வெளிப்படுத்திட்டா மனசு காலி ஆகிடும். நல்லா பேசுறீங்க. உங்க பேர் சொல்லலையே. ஜெகன் சார். மயிலாப்பூர்ல யாரு இருக்கா? எங்க தங்க போறீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் ரூம்ல தான் கொஞ்ச நாளைக்கு தங்க போறேன். நான் கூட என் வீட்டு மாடியில ஒரு ரூமை வாடகைக்கு தான் விட்டுருக்கேன். நாங்க புழங்குறதில்ல. எதுக்கு சும்மா பூட்டி வைக்கணும்னு விட்டுருக்கேன். நல்ல டெனன்ட் அமைஞ்சிருக்காரு. ரயில்வேல டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ற கம்ப்யூட்டர் செக்ஷன்ல வேலை பார்க்குறாரு. அதுவும் எனக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு. வீட்டுக்கே வந்துடுது டிக்கெட். சார், மயிலாப்பூர்ல எந்த தெரு? பரமேஸ்வரன் தெரு. சார், அவன் பேரு சிவாவா? அடா ஆமா. எப்படி கரெக்டா சொல்றீங்க? சார், நான் அவன் ரூம்ல தான் தங்க போறேன். சரியா போச்சு போங்க. கடைசியில என் வீட்டுக்கு தான் நீங்களும் வரீங்களா?
ஒரே ஆட்டோல ஏறினது சரிதான். எப்படியும் அறிமுகம் ஆகித்தான் இருப்போம். எடுத்த எடுப்புலயே அறிமுகமாயிட்டோம் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். நான் அவனோட தங்குறதுக்கு சிவா சம்மதிச்சாலும் வீட்டு ஓனர் சம்மதிப்பாரோ என்னவோன்னு எனக்குள்ள ஒரு உதைப்பு இருந்துச்சு. நீங்க ரொம்ப நல்ல டைப்பா தெரியுறீங்க. தாராளமா தங்கிக்கங்க தம்பி. மனுஷனுக்கு மனுஷன் சின்ன சின்ன உதவிகள் செய்துக்கலன்னா அப்புறம் மனுஷத்தன்மையே இல்லாம போயிடும். வெங்கி ஐயர் ஆட்டோக்காரனிடம் தன் தெருவுக்கு வழி சொன்னார். சில நிமிடங்களில் பூவரசு மரம் வாசலில் நின்ற ஒரு பழைய டைப் வீட்டின் முன்பாக ஆட்டோ நின்றது. இருக்கட்டும் சார், பரவாயில்ல, நானே கொடுத்ததா இருக்கட்டும். அது தப்பு. எனக்கு உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். இந்தாங்க 30 ரூபா. எப்பவுமே பண விஷயம் தனியா இருக்கணும், பழக்கம் தனியா இருக்கணும். சரி கொடுங்க, அப்புறம் பார்க்கலாம், சாவகாசமா பேசலாம். மாடியில சிவா அநேகமா இன்னும் எந்திரிச்சிருக்க மாட்டாரு. போங்க. வீட்டின் வாசலுக்கு அருகிலேயே தனியாக புறப்பட்டன மாடிப்படிகள். வெங்கி ஐயர் தன் வீட்டின் அழைப்பு மணியின் பித்தானை அழுத்திவிட்டு சரஸ்வதி என்ற குரலும் கொடுக்க ஜெகன் மாடிப்படிகளில் ஏறினான். அத்தியாயம் 2. நான் இங்க கொஞ்ச நாள் தங்கறதுல உனக்கு ஏதாச்சும் தர்ம சங்கடம் இருந்தா வெளிப்படையா சொல்லிடு சிவா. நான் வேற ஏற்பாடு செஞ்சுக்க முடியும் என்றான் ஜெகன் தன் ஈர தலையை துவட்டியபடி. கால்களில் சாக்ஸ் அணிந்து கொண்டிருந்த சிவா அவனை நிமிர்ந்து பார்த்தான். என்னடா இப்படி அர்த்தங்கட்டத்தனமா கேள்வி கேட்குற? இதுல எனக்கு என்ன தர்ம சங்கடம்? வெங்கி ஐயரைத்தான் வந்து இறங்கினதுமே ஃப்ரெண்டு பிடிச்சிட்டியே. அப்ஜெக்ட் செஞ்சா அவர் தான் செய்யணும். அவரே தான் ஓகே சொல்லிட்டாரே. அது இல்லை சிவா, உனக்கு எப்படியும் பிரைவசி பாதிக்குமே. உளராத. எனக்கு காலையில் 8லேருந்து 4 மணி வரைக்கும் டியூட்டி. 5 மணிக்கெல்லாம் ரூமுக்கு வந்துட்டு பொழுதை எப்படி ஓட்டுறதுன்னு புரியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பேன். எவ்வளவு நேரம்தான் டிவி பார்க்கறது, எவ்வளவு நேரம்தான் புக்ஸ் படிக்கிறது, எல்லாமே போர் அடிக்கும். அதனால் எங்கேயாச்சும் கவியரங்கம், கருத்தரங்கம், பட்டிமன்றம், பாட்டு கச்சேரின்னு ப்ரோக்ராம் இருக்குதான்னு பேப்பரில் பார்த்து அங்கே போய் உட்காந்துடுவேன். 9 மணிக்கு தான் வருவேன். படுத்து தூங்குறதுக்கும் குளிக்கிறதுக்கும் தான் எனக்கு ரூம் தேவைப்படுது. பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நீ வந்து சேர்ந்திருக்கியேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தர்ம சங்கடமானு இன்னொரு தடவை கேட்டு வெறுப்பேத்தாத, புரிஞ்சுதா? ரைட்டு, கேட்கல. இன்னைக்கு எந்த கவியரங்கம் போகிற? நீ வந்திருக்கிறப்ப நான் ஏன் கவியரங்கம் போகிறேன்? டியூட்டி முடிஞ்சதும் நேராக வந்துடுவேன் ஜெகன். உன் ப்ரோக்ராம் என்ன? நத்திங். 3-4 சட்டை பேண்ட்டு துவைக்கணும், அப்புறம் கொஞ்சம் தூங்கணும். நாளையிலேருந்து என்ன செய்யலாம்னு உறக்க சிந்திக்கணும். தட்ஸ் ஆல். உன் கோபம் நியாயமானதாக இருந்தாலும் ஜோதிராமன் கிட்ட நீ நேரடியாக சொல்லிட்டு வந்திருக்கலாம் ஜெகன். அதான் நாகரிகம். புரியுது சிவா. ஆனால் அவன் போக விட மாட்டானே. அவன் பேசியே மனசை மாற்றிடுவான். விலகிடணும்னு எண்ணம் எப்போவோ வந்துடுச்சு. சந்தேகப்பட்ட விஷயம் என்னை ஸ்ட்ராங்காக தீர்மானிக்க வச்சிடுச்சு. சரி விடு, எவ்வளோ பெரிய சிட்டி இது. உனக்கு சீக்கிரத்தில் வேலை கிடச்சிடும். நானும் சொல்லி வைக்கிறேன் பல பேர்கிட்ட. நான் புறப்படட்டுமா? சரி, நீ ஏன் உன் குடும்பத்தை மெட்ராஸுக்கு கொண்டு வராமல் இருக்க? அவளுக்கு செங்கல்பட்டில் ஒரு ஸ்கூலில் வேலை கிடச்சிருக்கு ஜெகன். 1500 கொடுக்குறாங்க. அந்த வேலையை விடுறதுக்கு அவளுக்கும் யோசனையாக இருக்குது, எனக்கும் யோசனையாக இருக்குது. இங்கே இருக்கிற செங்கல்பட்டு தானே, வாரம் நான் போயிட்டு வந்துடுறேன். ஒன்றும் பிரச்சனையா இல்லை. என்ன இருந்தாலும் ஒய்ஃபோட குழந்தையோட சேர்ந்துருக்கிறது எப்படி, இப்படி பிரிஞ்சிருக்கிறது எப்படி? எனக்கு செங்கல்பட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமான்னு ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம். இதே தெருவில் ஒரு சந்தில் அன்னை மெஸ்ஸுன்னு இருக்குது. டிஃபன் சாப்பாடு எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும், ரேட்டும் நியாயமாக இருக்கும். நான் அங்கே தான் சாப்பிடுவேன். நீயும் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் ஜெகன். ஓகே, இன்னைக்கு மட்டும் அங்கே சாப்பிட்டுக்கிறேன். அப்போ நாளைக்கு உனக்கும் சேர்த்து நானே சமைக்கிறேன் சிவா. உனக்கு சமைக்க தெரியுமா? என் சமையலை சாப்பிட்டு பாரு, அப்புறம் சொல்லு. ஸ்டவ்வு நீ வச்சிருக்க, 2-3 பாத்திரம் வாங்கிட்டா போதும். எதுக்குடா உனக்கு இந்த வேண்டாத வேலை? ஏன் வேண்டாத வேலைன்னு சொல்கிற? காலையில் பூந்தோட்டத்துக்கு தண்ணி ஊற்ற மாட்டாங்களா, துவைக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தானே இதுவும். நம்ம 2 பேருக்கு சமைக்க அதிகபட்சம் அரை மணி நேரம் போதும். நம்ம சௌகரியத்துக்கு தானே எல்லா ஐட்டமும் ரெடிமிக்ஸாக விற்கிறாங்க. 2 நாள் என் சமையலை சாப்பிட்டு பாரு. உனக்கு பிடிக்கலன்னா மெஸ்ஸில் கண்டினியூ பண்ணிக்க. உனக்கும் வேலை கிடச்சிட்டா அப்புறம் நேரம் கிடைக்காதுடா. எப்படியும் நேரம் ஒதுக்கலாம் ஜெகன். நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க யார் தெரியுமா? யாரு? நேரத்தை சரியாக பிளான் பண்ண தெரியாதவங்க. திட்டம் போட்டுக்கிட்டு எதை செஞ்சாலும் சீக்கிரம் செய்யலாம். எந்த திட்டமும் இல்லாமல் செய்கிறவங்க 5 நிமிஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை அரை மணி நேரம் செய்வாங்க. குளிக்கிறதுல கூட ஒரு பிளான் வேணும் சிவா. குளிக்கிறதுல என்ன திட்டம் இருக்கு. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி டவல், சோப்பு, டூத் ப்ரஷ்ஷு, அப்புறம் போட்டுக்க போகிற பனியன், ஜட்டி, இதையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் குளிச்சுப்பாரு. குளிக்கிற நேரம் 10 நிமிஷம்தான் ஆகும். ஒவ்வொன்றுக்கும் தேடி அலைஞ்சு டென்ஷன் ஆகி சொதப்புனா 20 நிமிஷம் ஆகும். எப்பா, உங்ககிட்ட நிறையா கற்றுக்கணும். வரேன், கதவு முடிக்கோ. இங்கே திருட்டு பயம் இருக்கா? திருட்டு பயம் இல்லை, குரங்கு பயம் இருக்குது. குரங்கு பயமா? ஆமாம், 7-8 குரங்குங்க அப்பப்போ வருது. அதனால தான் ஜன்னலுக்கெல்லாம் வலை அடித்தாங்க. வரட்டுமா? சிவா புறப்பட்டு போனதும் கதவை மூடிவிட்டு தலை சீவி பவுடர் அடித்து கொண்டான். கட்டிலில் முதுகுக்கு 2 தலையணைகள் கொடுத்து சாய்ந்து கொண்டு
பயணத்தில் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை எடுத்தான். காற்றில் ஒரு ஜன்னலின் கதவு படார் என்று அரைந்து மூடிக்கொண்டது. அதை திறந்து கொக்கி போட்டான். ஜன்னல் வழியாக சிறிய செவ்வக மொட்டை மாடி தெரிந்தது. தன் அறைக்கு வெளியே வந்து சிறிய நடைபாதையில் நடந்து அந்த மொட்டை மாடிக்கு வந்தான். உள்ளங்கால்களில் சிலீர் என்று குளிர்ச்சி. சிவப்பு சதுர டைல்ஸ் ஈரம் காயாமல் இருந்தது. கருப்பு சின்டெக்ஸ் டேங்க் ஒரு ஓரமாக இருக்க அதன் மேல் உட்கார்ந்திருந்த ஒரு குட்டி குரங்கு மிரண்டு அடுத்த மாடிக்கு தாவியது. 2 டிவி ஆண்டனாக்களில் காக்கைகள் அமர்ந்திருந்தன. மொட்டை மாடியின் 2 விளிம்புகளிலும் இரும்பு கம்பம் நட்டு குறுக்கில் நைலான் கயிறுகள் கொடிகளாக கட்டப்பட்டு அதில் கிளிப் வைத்த புடவைகள், வேட்டிகள், துண்டுகள் என்று காய்ந்து கொண்டிருந்தன. அதிக உயரமற்ற குழந்தைகளை அனுமதிக்க முடியாத கைப்பிடி சுவரில் அங்கங்கே வெடிப்புகள் இருந்தன. ஒரு பக்கத்திலிருந்து வீட்டின் வாசல், சாலை தெரிந்தது. சக்கரவண்டியில் வாழைப்பழங்கள் வைத்து ஒருவன் தள்ளி சென்றான். கைப்பிடி சுவர் ஓரமாகவே ஜெகன் நடக்க, மற்றொரு புறம் வீட்டின் பின்பகுதியில் வாழை மரங்களும் கொய்யா மரமும் ஒரே ஒரு தென்னை மரமும் தெரிந்தன. நந்தியாவட்டை செடிகளில் பறிக்க தவறின கை கெட்டாமல் தப்பித்து கொண்ட வெள்ளை மலர்கள் செடிகளின் உச்சந்தலைகளை அலங்கரித்து கொண்டிருந்தன. சற்று தள்ளி ஓடுவேய்ந்த ஒரு தொழுவத்தில் பசுமாடு ஒன்று கட்டப்பட்டிருந்தது. பசுமாடு தன் வாளை சுழற்றி மொய்க்கின்ற ஈக்களை துரத்தும் போதெல்லாம் அதன் கழுத்தில் கட்டின மணி ஒலிக்க அதை ரசித்து கொண்டு நின்றிருந்த போது தன் மேல் முதல் மழை துளியை உணர்ந்தான் ஜெகன். மழை வர மாதிரி இருக்கு, மொட்டை மாடியில காய போட்டிருக்கிற துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடு. கீழ் வீட்டில் இருந்து இந்த குரல் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே படபடவென்று பெரிய தூறல்களாக விழ துவங்க ஜெகன் அவசர அவசரமாக அங்கே காய்ந்து கொண்டிருந்த துணிகளை உருவி கைகளில் அள்ளிக்கொண்டு முழுக்க நனைவதற்கு முன்பு ஓட்டமாக தன் அறைக்கு வந்தான். அதே சமயம் மாடிப்படிகளில் கொலுசு கால்கள் விரைவாக படியேறி வர ஜெகன் எட்டி பார்த்தான். தாவணியின் தலைப்பை முக்காடாக தலையில் போட்டபடி ஏறி வந்த அவளை, ஹலோ, துணியெல்லாம் எடுத்துட்டேன், இங்கே இருக்குங்க என்று குரல் கொடுத்தான். அவள் அதற்குள் பாதி நனைந்து விட்ட நிலையில் அந்த அறைக்கு வந்து மிதியடிகளில் கால்களை துடைத்தாள். பாவம், நீங்க எதுக்கு சிரமம் எடுத்துக்கிட்டீங்க என்றால் நாற்காலி மேல் குவியலாக போடப்பட்டிருந்த துணிகளிடம் வந்தபடி. பரவாயில்லங்க, இது என்ன பெரிய சிரமம், இல்லைன்னா இந்நேரம் முழுக்க நனைஞ்சு போயிருக்கோம். மழை இன்னும் வேகம் கூட்டிக்கொள்ள ஜன்னல் வழியாக சாரல் கட்டிலை நனைக்க துவங்க ஜன்னலின் 2 கதவுகளையும் இழுத்து மூடினான் ஜெகன். அறை இருட்டாகிவிடவே டியூப்லைட்டை போடும் முயற்சியில் ஒவ்வொரு ஸ்விட்சாக போட்டு பார்க்க, 3வது ஸ்விட்சுங்க என்றாள். ஸ்விட்சை போட்டுவிட்டு அவளை பார்த்தான். மௌனமாக அவள் ஒவ்வொரு துணியாக மடிக்க துவங்க அவளின் எளிமையான தோற்றத்தில் இருந்த ஒரு வசீகரம் ஜெகன் மனதில் இதமாக இறங்கியது. கூந்தலில் சில மழை துளிகள் உருண்டன. மூக்குத்தி அவள் அசைவில் மின்னியது. மடிக்கும்போது வளையல்கள் சங்கீதம் பாடின. விரல்களின் முனைகளில் மருதாணி சிவப்பு விரல்களுக்கு கவர்ச்சி சேர்த்திருந்தது. ஏதாவது பேசலாமா என்று தோன்றியது. எல்லா துணிகளையும் மடித்து எடுத்துவிட்ட அவள் வாசலில் தீவிரமாக பெய்யும் மழையை பார்த்து, 3 நாளா இப்படித்தான் திடீர் திடீர்னு பெய்யுது, இப்படி போனா தெப்பெல்லாம் நனைஞ்சிடுவேன். சிவா சார் ஒரு குடம் வச்சிருப்பாரு, இன்னைக்கு எடுத்துட்டு போயிருக்காரா இல்லை இங்கே தான் இருக்கா என்று அறைக்குள் தேடினாள். அவன் கையில் எடுத்துட்டு போனான். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன், சும்மா உட்காருங்க. இருக்கட்டும் சார், நீங்கள் வெங்கி ஐயரோட 2வது பொண்ணு. தன் பெயரை அவளாக சொல்லுவாள் என்று எதிர்பார்த்த ஜெகன் சற்றே ஏமாற்றத்துடன், உங்கள் அம்மா பேரு வரலட்சுமி தானே என்றான். இல்லையே, மீனாட்சி. அப்படின்னா உங்கள் பேரு சரஸ்வதி, சரியா? எப்படி சொன்னீங்க என்றாள் ஆச்சரியத்துடன். காலையில் ஊர்ல இருந்து வந்ததும் உங்கள் அப்பா காலிங் பெல் அடிச்சுட்டு கூடவே சரஸ்வதின்னு குரல் கொடுத்தாரு. உங்கள் அம்மா பேர் அது இல்லைன்னு ஆனதும் அது உங்கள் பேரா தானே இருக்க முடியும். லாஜிக் கரெக்டா? தப்பு என்று அவள் வாய்விட்டு சிரித்தாள். ஏன்? எங்கள் அம்மா பேரு மீனாட்சி தான், ஆனால் எங்கள் அப்பாவோட அம்மா பேரும் மீனாட்சி. அதனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை சரஸ்வதின்னு தான் கூப்பிடுவாரு. ஓகே, தப்பு தான். உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் தான் சொல்லுவீங்களா? வேணாம் சார், உங்களுக்கு கிண்டல் செய்யணும்னு தோணும். பேர் ஒரு அடையாள வார்த்தை, இதில் கிண்டல் பண்ணுறதுக்கு என்ன இருக்க முடியும்? குலதெய்வம் பேர் தான் வைக்கணும்னு முண்டக்கண்ணி அம்மாள்னு வச்சுட்டாங்க. சுருக்கி கூப்பிட்டா திட்டுற மாதிரி இருக்கும், அதனால் சின்ன பொண்ணுன்னு கூப்பிடுறாங்க. கேட்க கஷ்டமாக தான் இருக்குது. என் இஷ்டத்துக்கு விட்டுருந்தா எனக்கு பிடிச்ச பேராக வச்சிட்ருப்பேன். உங்களுக்கு பிடிச்ச பேர் என்ன? டயானா. மழை நின்றுடுச்சுங்க, நான் போகிறேன். பொறுப்பாக துணி எடுத்து வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவள் சட்டென்று மடித்த துணிகளை மார்போடு அணைத்து கொண்டு கொலுசு சத்தம் தேய சென்று விட்டாள். ஜெகனுக்கு தன் கையில் இருந்த மலர் கொத்து திடீரென்று நழுவி விழுந்தது போல இருந்தது. அவள் நின்றிருந்த இடத்தில் உதிர்ந்திருந்த 1-2 மல்லிகை பூக்களின் மேல் பார்வை சென்றது. சற்று முன் ஒலித்து கொண்டிருந்த அவளின் வளையல் ஒலி இப்போது காதருகில் கேட்டது. அந்த உதிர்ந்த பூக்களை கையில் எடுக்க உந்துதல் ஏற்பட்டது. எதற்கு அதை எடுக்க வேண்டும் என்று
உள்ளே கேள்வி எழுந்து கொண்டிருந்த போதே உட்கார்ந்து எடுத்து உள்ளங்கையில் சேகரித்தான். வாசனை பார்த்தான். திடீரென்று தன் நடவடிக்கைகளில் ஒரு குழந்தைத்தனம் சேர்ந்து விட்டது போல உணர்ந்தான். எதற்காக அவளை அப்படி பார்வையை திருப்பாமல் பார்த்து கொண்டிருந்தேன்? எதற்காக அவள் இங்கே இருந்தபோது இயல்பாக இல்லாதது போல உணர்ந்தேன்? எதற்காக அவளிடம் ஏதாவது பேச வேண்டும் என்று விழைந்தேன்? எதற்காக பிடிவாதமாக அவள் பெயரை தெரிந்து கொள்ள துடித்தேன்? சட்டென்று அவள் போனதும் ஒரு வெறுமையை ஏன் உணர்ந்தேன்? இன்னும் கொஞ்ச நேரம் அவள் இங்கே இருந்திருக்கலாம் என்று ஏன் நினைத்தேன்? அவள் கூந்தலில் இருந்து உதிர்ந்த மல்லிகை பூக்களை எதற்காக சேகரித்தேன்? என்ன இதெல்லாம் புதிதாயிருக்கிறதே! இப்படியெல்லாம் நான் நடந்து கொள்ள மாட்டேனே. இன்றைக்குத்தான் முதலாக ஒரு இளம் பெண்ணை சந்திக்கிறேனா என்ன? கோவையில் எத்தனை பேருடன் பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். இப்போது மட்டும் ஏன் இப்படி? இவளை பார்த்ததும் ஏன் இந்த தடுமாற்றம்? எதற்காக இந்த சுய விசாரணை? ஒருவேளை இதுதான் சீச்சி. அத்தியாயம் 3. இரவு அன்னை மெஸ்ஸில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது சிவா கேட்டான். ஜெகன், எங்கே ஞாபகம்? சாம்பார் வழியுது பாரு என்றான். இலையை தாண்டி ஓட இருந்த சாம்பாரை இலைமுனையை அவசரமாக தூக்கி தடுத்து இட்லி வைத்து அணை கட்டினான் ஜெகன். ஆனாலும் பாவம் சிவா. யாரு இப்படியா பேர் வைப்பாங்க? நீ யார சொல்ற? சின்ன பொண்ணத்தான் சொல்றேன். யாரு சின்ன பொண்ணு? வெங்கி ஐயரோட 2வது பொண்ணை பத்தி சொல்றேன். அவளுக்கு என்ன? எவ்வளவு லட்சணமா இருக்கா. என்னதான் குலதெய்வம் பேருனாலும் இப்படி பேர் வைக்கலாமா? ஏன், சுவாதிங்கிறது நல்ல பேர் தானே. சுவாதியா? என்னடா போட்டு குழப்பற? வெங்கி ஐயரோட பொண்ணு பேரு சுவாதி தான். நான் 2வது பொண்ணை பத்தி சொல்றேன். நானும் அவளை பத்தி தான் சொல்றேன். வீட்டில் இருக்கிறது இப்போ ஒரு பொண்ணு தானே. மூத்த பொண்ணு பத்மாவுக்கு கல்யாணமாகி அவ கோயம்புத்தூர்ல இருக்கிறா. அப்படியா? சரி, வச்சுக்கிறேன். கல்யாணம் ஆயாச்சுன்னு சொல்றேன், நீ வச்சுக்கிறியா? இது வேற வச்சுக்கிறேன் சிவா. என்கிட்ட வேணும்னே பொய் சொல்லிட்டா அந்த சுவாதி. எப்போ உன்னை பார்த்தா? காலையில மழை வந்தது. துணி எடுக்க மாடிக்கு வந்தா. நனைஞ்சிடுமேன்னு நான் அவசரமா எடுத்து வச்சுட்டேன். அதை எடுத்துக்க ரூமுக்கு வந்தா. மழை நிற்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் தன் பேரு முண்டக்கண்ணியம்மான்னு குறும்பா பொய் சொல்லிட்டா. டேய், நீ நிஜமாதான் சொல்றியா? இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவ பேசினான்னு சொல்ற, குறும்பா பொய் வேற சொன்னான்னு சொல்ற. என்னால நம்பவே முடியலையே. அவ என்னமோ இது வரைக்கும் ஊமையா இருந்து இன்னைக்கு வாய் திறந்து பேசிட்ட மாதிரி இவ்வளவு அதிசயப்படுறியே. நிஜமாவே அவ ஊமையோன்னு நினைக்கிற மாதிரி அதிகமா பேசவே மாட்டா ஜெகன். என்கிட்ட இத்தனை வருஷத்துல ஒரு 10-20 வார்த்தை பேசியிருந்தா அதிகம். அதுக்காகத்தான் ஆச்சரியமா கேட்டேன். இல்லையே, நல்லா இயல்பா நேரா முகம் பார்த்து பேசினாலே. உங்ககிட்ட சரியா பேசாததுக்கு ஒரு காரணம் இருக்கு சிவா. என்ன? நீ கல்யாணமானவன், நான் பேச்சுலர், நீ எக்ஸ் பேச்சுலர். அது மட்டும் இல்ல சிவா, ஒரு அழகான பொண்ணுக்கு அழகான பையன்கிட்ட தான் பேச ஆர்வமா இருக்கும் என்றான் ஜெகன். சாப்பிடுவதை நிறுத்தின சிவா, என்ன ஜெகன், லட்சணமான பொண்ணுன்னு சொல்ற, அழகான பொண்ணுன்னு சொல்ற, அவளை பத்தியே பேசுற. ஒரு மாதிரியான அபிப்பிராயம் இருக்கா என்ன? இப்பவே சொல்லிடு என்றான். ஒரு மாதிரியான அபிப்பிராயம்னா? காதலிக்கிற மாதிரி ஐடியா இருக்கா? இது என்ன திட்டம் போட்டு செய்கிற வேலையா? நீ தானே சொன்ன ஜெகன், எந்த ஒரு வேலையையும் திட்டம் போட்டு செஞ்சா சிறப்பாக செய்யலாம்னு. அது வேற இது வேற. காதல் தானா உருவாகிற உணர்ச்சி. திடீர் மழை மாதிரி, திடீர் மின்னல் மாதிரி. அது திடீர்னு ஏற்படும், தானா வளரும். ஸ்பீடா வளர உரம் போட முடியுமே. ஃபீலிங் சம்மந்தப்பட்ட விஷயத்த ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசாத சிவா. ப்ராக்டிக்கலாகவும் யோசிக்கணும். அவளை காதலிக்கிற மாதிரி ஐடியா இருக்கான்னு எதுக்காக கேட்டேன் தெரியுமா? எதுக்காக கேட்ட? சுவாதிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு வெங்கி ஐயர். நாளைக்கு கும்பகோணத்துலேருந்து பொண்ணு பார்க்க வர்றாங்க. நல்ல உத்தியோகத்தில் இருக்கிற மாப்பிள்ளை, நல்ல இடம், ஜாதகமும் பிரமாதமாக பொருந்தி இருக்கு. அநேகமாக செட்டில் ஆகிடும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதனால தான் சொன்னேன். ஜெகன் மெல்வதை நிறுத்தினான். சட்டென்று யாரோ அவன் முகத்தில் குத்தியது போல இருந்தது. இதயத்தில் இருள் சூழ்ந்தது. தன் உணர்வின் மாற்றத்தை தள்ளி நின்று யோசிக்கும்போது சற்று வேடிக்கையாகவும் இருந்தது. இன்றைக்கு காலையில் சந்தித்த 5 நிமிடங்கள் பேசிச் சென்ற ஒரு அறிமுகமில்லாத பெண்ணுக்கு கல்யாணம் என்றால் எனக்கு ஏன் மனதில் பாரமாக இருக்கிறது? என்ன ஜெகன், பதில் பேச மாட்டேங்கிற? ஒண்ணுமில்ல சிவா, வேலை விஷயமா நாளைக்கு யாரை பார்க்கலாம்னு யோசனையில் இறங்கிட்டேன் என்றான் ஜெகன். இரவில் இருட்டு உத்தரத்தில் ஒற்றை மூக்குத்தி மின்ன சுவாதி திரும்ப திரும்ப புன்னகைக்க குப்புறப்படுத்து கொண்டு உறங்க முயற்சி செய்தான் ஜெகன். அத்தியாயம் 4. மறுநாள் சிவா அலுவலகம் புறப்பட்டு சென்றதும் ஜெகன் அன்றைக்கு சந்திக்க வேண்டிய நபர்களின் விலாசங்களையும் தொலைபேசி எண்களையும் தன் டைரியிலிருந்து ஒரு தனித்தாளில் எடுத்து எழுதி கொண்டிருந்த போது கொலுசு சப்திக்க அவள் வந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்ககிட்ட 5-10 ரூபாய் நோட்டு இருந்தா வாங்கிட்டு வர சொன்னார் அப்பா என்று ஒரு 50 ரூபாய் நோட்டை நீட்டினாள். இருக்கு, ஆனால் நான் தரதா இல்லை. ஏன் சார், எங்கள் அப்பா மேலே உங்களுக்கு என்ன கோபம்? அவர் மேலே எனக்கு என்ன கோபம்?
பின்ன பொய் சொல்றவங்களுக்கு ஏன் உதவணும்? நான் என்ன பொய் சொன்னேன்? சுவாதிங்கிறது எவ்வளவு அழகான பேர் தெரியுமா? சாரி சார், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். காய்கறிக்காரனுக்கு 20 ரூபாய் தரணும், வெயிட் பண்றான். இருங்க தரேன். தன் மணிப்பர்சில் துளாவி, என்கிட்ட 30 ரூபாய் தாங்க இருக்கு, இந்தாங்க, நீங்க சில்லற மாத்தி அப்புறமா எனக்கு கொடுங்க என்றான். தேங்க்ஸ் என்று அவள் பெற்றுக்கொண்ட போது லேசாக தீண்டின அவள் விரல்களின் ஸ்பரிசம் ஜெகனை வதைத்தது. அவள் சென்றதும் இது முட்டாள்தனம் என்று உள்ளுக்குள் திட்டிக் கொண்டான். இன்றைக்கு பெண் பார்க்க வருகிறார்கள். பேசி முடிவாகிவிட்டால் இவள் இன்னொருவனுக்கு நிச்சயமான கல்யாண பெண். இவளிடம் கிண்டலாக பேசுவதும் சின்ன ஸ்பரிசத்திற்கு சிலிர்த்து கொள்வதும் அர்த்தமற்றது என்பது புத்திக்கு புரிந்தாலும் மனம் இவளை பார்த்த மாத்திரத்தில் கிறங்கி போகிறதே. சிறிது நேரத்தில் மீண்டும் வந்து மூச்சிரைத்தாள் சுவாதி. இந்தாங்க 30 ரூபாய், மெதுவா கொடுக்கலாமே. அப்பா கடைக்கு போய் மாத்திட்டு வர சொல்லி உடனே கொடுத்துட்டு வந்துடுன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு கடனே பிடிக்காது. சரி கொடுங்க, நான் வரேன். ஒரு நிமிஷம். என்ன, உங்களை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்களா? உடனே அவள் கன்னங்களில் செம்மை பரவுவதை பார்த்தான். ஆமா, எப்படி தெரியும்? சிவா சொன்னான். சரி, நான் வரேன். என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார். ஆமா, இது என்ன காய்கறி எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? நான் சமைக்க போறேன். சமைக்க தெரியுமா உங்களுக்கு? தெரியும். உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன? பால் பாயாசம். உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னு வந்து நல்ல செய்தி சொல்லுங்க. நான் பால் பாயாசம் செஞ்சு தரேன். தேங்க்ஸ் சார். சுவாதி போய்விட்டாள். உள்ளே போராட்டம் துவங்கியது. வருகிற மாப்பிள்ளைக்கு சுவாதியை பிடிக்காமல் போக வேண்டும். சி, என்ன வேண்டுதல் இது? கல்யாணம் பற்றி விசாரித்ததும் எப்படி வெட்கப்பட்டு கன்னம் சிவந்தாள். அவள் மனதில் எத்தனை கனவுகள் இருக்கும். இப்படி கேவலமாக வேண்டுகிறேனே நான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் இந்த கல்யாணம் நிச்சயமாக கூடாது என்று அரக்கத்தனமாக பேய் மனசு நினைக்க துவங்கியதில் ஜெகன் தன் மீதே கோபமுற்று வேகமாக வெளியே புறப்பட்டான். மாலை 4 மணிக்கு ஒரு பெரிய நிறுவனத்தின் உதவி மேனேஜரை சந்திப்பதற்காக அறைக்கு வெளியே வெயிட்டிங் ஹாலில் கை கட்டி காத்திருந்த போது உள்ளே போனதும் அவரிடம் என்ன பேசலாம் என்பதை விட இப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்து இறங்கி இருப்பார்கள் என்றுதான் சிந்தனை ஓடியது. சிகரெட் பற்ற வைக்க போக ஸ்டூல் போட்டு அமர்ந்திருந்த பியூன் வந்து, இங்கே சிகரெட் பிடிக்கக்கூடாது சார், அப்படி பால்கனிக்கு போயிடுங்க என்றான். பால்கனிக்கு வந்து நின்றான். 8வது மாடியின் பால்கனி. கீழே இறைச்சலாய் போக்குவரத்து. இவதான் என் பொண்ணு சுவாதி. என்னம்மா படிச்சிருக்க? +2. மேற்கொண்டு படிக்க வைக்கலையா? அப்போ டைஃபாய்டு ஜுரம் வந்தது, சரி போதும்னு நிறுத்திட்டேன். பாடுவாளா? நல்லா பாடுவா. முறையா சங்கீதம் கற்றுக்கிட்டா. வீணை வாசிப்பா. தையல், கோலம், ரங்கோலி இதிலெல்லாம் எக்ஸ்பர்ட். ஒரு பாட்டு பாடுமா. கலைவாணி அருளாலே புவியதில் நினைத்தாலே சங்கீதம் பொங்கி வரும். நல்லா பாடுறம்மா. சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே. எதுவுமே எடுத்துக்கலையே. நீ உள்ள போம்மா சுவாதி. என்னடா சொல்ற ஸ்ரீராம்? எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குப்பா. சிகரெட் நெருப்பு விரலை சுட அவசரமாக உதறிக்கொண்டான் ஜெகன். முகம் வியர்த்திருந்தது. அந்த ஸ்ரீராம் சுவாதியிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொல்லியிருப்பானோ? பெரியவர்களும் அனுமதித்த பிறகு அவளை ஆசையாக பார்த்து மருதாணி பூசின விரல்களை மெதுவாக எடுத்து தன் உள்ளங்கையால் பொத்தி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா சுவாதி என்று கேட்பானோ? கேட்டால், போடா, எனக்கு உன்னை பிடிக்கல என்று இவள் பலாரென்று அரைந்தால் எப்படி இருக்கும்? எல்லோரும் அறைக்குள் ஓடி வர, என்னடி ஆச்சு உனக்கு? உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, பைத்தியம். காதல் பைத்தியம். காதலா? ஆமா, மாடிக்கு புதுசா வந்திருக்கிறாரே ஜெகன், அவரை நான் காதலிக்கிறேன். அதனால வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன். ச, என்ன இது வக்கிரத்தனமான கற்பனை? நான் என்ன சுவாதியை நேசிக்கிறேனா? அதற்குள்ளாகவா? சாத்தியமா? இதுதான் நேசமா? சார், அசிஸ்டன்ட் மேனேஜர் உங்களை கூப்பிடுறாரு என்று பியூன் வந்து அழைத்த போது, அட போயா என்று கத்த தோன்றியது. ஜெகன் உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டு நடந்து வந்து அறைக்குள் வரலாமா என்று கேட்டு அனுமதி பெற்று பிறகு உள்ளே நுழைந்தான். அத்தியாயம் 5. ஜெகன் அயன் செய்து கொண்டிருந்தான். மனம் பொசுங்கி கொண்டிருந்தது. சுவாதியை பெண் பார்த்துவிட்டு போனவர்கள் என்ன சொன்னார்கள்? கல்யாணம் நிச்சயமாயிற்றா இல்லையா? 2 நாட்களாக தகவல் எதுவும் தெரியாமல் தவித்து கொண்டிருந்தான். சிவாவிடம் கேட்க தயக்கமாக இருந்தது. அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் பட்டது. எதேச்சையாக வெங்கி ஐயரை சந்திக்க நேர்ந்தால், என்ன சார், பொண்ணு பார்த்துட்டு போனதா சிவா சொன்னானே, என்ன ஆச்சு என்று இயல்பாக கேட்கலாம். ஆனால் அவர் கண்ணில் படவே இல்லை. சுவாதியும் மாடிக்கு வரவே இல்லை. மாடிப்படிகளில் கொலுசு சத்தம் அதிகரிக்க துவங்கியதும் இவன் மனதின் துடிப்பு சத்தமும் அதிகரிக்க துவங்கியது. அறைக்கதவு தட்டப்பட்டது. போய் திறந்தான். கையில் இலை போட்டு மூடின தட்டு வைத்திருந்தாள் சுவாதி. வாங்க என்றான். உள்ளே வந்து தட்டை மேஜை மேல் வைத்தாள். இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம். அதிரசம் வடையும் செஞ்சோம். அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க என்றாள். ரொம்ப தேங்க்ஸுங்க. தட்டு உடனே வேணுமா? இலையில் எடுத்து வச்சுட்டு தரட்டுமா?
ஒன்றும் அவசரம் இல்லை, அப்புறமா வந்து நானே வாங்கிக்கிறேன். உங்களுக்கு அவசரமாக கீழே போகணுமா? ஏன்? உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? இது உங்கள் பர்சனல் விஷயம், தப்பாக எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு உங்களை பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே, என்ன ஆச்சு? நான் பால் பாயாசம் செய்கிறதா வேண்டாமா? பால் பாயாசமா? அன்னைக்கு சொன்னேனே, இந்த கல்யாணம் நிச்சயமாயிட்டா பால் பாயாசம் பண்ணி தரேன்னு. சுவாதி சிரித்தாள். அவங்க முடிவை போய் தபாலில் எழுதுறதா சொல்லிட்டு போனாங்க. அப்பா அவங்க தபாலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த தபாலுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் தெரியும். அப்பா மட்டும்தான் அந்த தபாலை எதிர்பார்க்குறாரா? நீங்கள் எதிர்பார்க்கலையா என்றவன் அவள் முகத்தில் உணர்ச்சிகளை தேடினான். சில வினாடிகள் மௌனமாக நகர்ந்தன. நான் ஏதாச்சும் அதிக பிரசங்கித்தனமாக கேட்டுட்டேனா? இல்லை இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறீங்க. அதனால் என்ன சார், ஒரு நண்பராக நினச்சி இந்த விஷயத்தில் என் ஃபீலிங்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கட்டுமா? ஏன்னா அப்பா அம்மா கிட்ட வெளிப்படையாக பேச முடியாது. நீங்களும் நானும் ஒரு ஏஜ் குரூப், அதனால் உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் மனம் விட்டு பேச தயக்கமாக இருக்கு என்று தரை பார்த்து பேசினாள். ஏன்? உங்கள் ஃப்ரெண்டு சிவாவும் எங்கள் அப்பாவும் அடிக்கடி சந்திப்பாங்க, பேசுவாங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறத நீங்கள் சிவா சார்கிட்ட சொல்லி அவர் மூலமாக எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா நான் மாட்டிப்பேன். உங்கள் மனசில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு புரியுதுங்க. எவ்வளோ ஒரு நம்பிக்கை என் மேலே ஏற்பட்டிருந்தா என்கிட்ட சொல்லலாமான்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேங்க. தைரியமாக சொல்லுங்க. முதல்ல உட்காருங்களேன். நாற்காலியில் தயங்கி அமர்ந்தாள். ஜெகன் அயன் செய்வதை நிறுத்திவிட்டு கட்டிலில் வந்து அமர்ந்தான். என்னை பொண்ணு பார்க்க வந்தவர் பேரு ஸ்ரீராம். நல்ல குடும்பம், நல்ல வருமானம், அழகா இருப்பாரு, அது இதுன்னு நிறைய சொல்லி வச்சிருந்ததால நான் எதிர்பார்ப்போட இருந்தேன். ஆனால் அவர் அழகா இல்லையா? அழகாத்தான் இருந்தாரு. நல்ல குடும்பம்தான். வீட்டில் அவர் இருந்த அரை மணி நேரத்தில் சில சின்ன சின்ன நடவடிக்கைகளை கவனிச்சப்போ லேசாக ஒரு ஏமாற்றமும் பயமும் ஏற்பட்டது சார். அப்படி என்ன செஞ்சார் ஸ்ரீராம்? வீட்டுக்குள்ளே வந்த அத்தனை பேரும் வாசலில் செருப்பை கழட்டி போட்டுட்டு வந்தப்ப இவர் மட்டும் ஷூவை கழட்டாமல் அப்படியே வந்து உட்கார்ந்தாரு. சில பேருக்கு ஷூ ரொம்ப பழகி போயிடுவாங்க, அதை கழட்டணும்னு தோணாது. கையில் வாட்ச் எப்பவும் கட்டிக்கிற மாதிரி காலில் ஷூ இருக்கணும். இது தப்பு இல்லைங்க. சரி, தப்புன்னு நான் வாதம் செய்யலை. எனக்கு உறுத்தலாக இருந்துச்சு. அப்புறம் ஜெகனுக்கு தன் உள்மனம் அந்த ஸ்ரீராமை பற்றி நெருடலாக, அவள் பேசும்போது லேசாக சந்தோஷப்படுவதையும் அவளை சமாதானப்படுத்துவதற்காக நாடகமாக பேசுகிறோம் என்பதையும் உணர முடிந்தது. கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தாரு. வயசில் பெரியவங்க எதிரில் அப்படி போட்டுக்கிட்டு உட்கார்றது ஒரு அகம்பாவத்தை எனக்கு காட்டுச்சு. நீங்கள் இது சௌகரியத்துக்காக போட்டுக்கிறதுன்னு இதுக்கும் விளக்கம் சொல்லலாம். நான் என்ன அந்த ஸ்ரீராமுக்கு உறவா? இல்லை தரகரா? நான் பொண்ணு வீட்டுக்காரங்க. நீங்கள் தான் முக்கியம். அப்புறம் சொல்லுங்க. நீங்கள் தான் முக்கியம் என்று சொன்னதும் ஒரு முறை அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்துவிட்டு பார்வையை திசை திருப்பி கொண்டாள். ஸ்வீட் காரம் எல்லாருக்கும் கொடுத்தோம். இந்த ஸ்வீட்டு வீட்டில் செஞ்சதா கடையில் வாங்கினதான்னு கேட்டாரு மைசூர் பாக்க காட்டி. கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் வாங்கினதுங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு அப்பா சொன்னாரு. சாரி, அதை எடுத்துடுங்க. நான் கடையில் செஞ்ச ஸ்வீட்டு சாப்பிட்றதில்லன்னு சொன்னாரு. அது அவரோட கொள்கையாக இருக்கலாம். ஆனால் சபை நாகரிகம்னு ஒன்று இருக்கே, அந்த கேள்வி அவர் கேட்டிருக்கவே வேணாம். சரி, கேட்டுட்டாரு. பிடிக்காதுன்னா சாப்பிடாம பேசாமல் தட்டிலேயே வச்சுட்டா யாராச்சும் கோச்சுக்கு போகிறாங்களா என்ன? அதான் நானும் நினச்சேன். இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்போ கொஞ்சம் கோபக்காரரா முரட்டுத்தனமானவராக இருப்பாரோன்னு நினச்சேன். உங்கள் நினைப்பு நியாயம்தான். அப்புறம் அவர் யாரோ ஃப்ரெண்டை பார்க்கணும்னு புறப்பட்டு போயிட்டாரு. பெரியவங்க சீர்பத்தி எல்லாம் பேசினாங்க. பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? அதைத்தான் தபால் போடுறோம்னு சொல்லிட்டாங்களே. அந்த கட்டம் தாண்டி தானே சீர்பத்தி பேசுவாங்க பொதுவா. இவங்க இதை பற்றி முடிவு பண்ணிட்டு அப்புறம்தான் அதை தெரியப்படுத்துவோம்னு சொன்னாங்க. அவங்க 75 பவுன் போட சொன்னாங்க. உங்கள் அப்பா என்ன சொன்னார்? என் பெரிய பொண்ணுக்கு 50 பவுன் போட்டேன், அதே 50 பவுன் போட்டுடுறேன்னு சொன்னார். 2 பொண்ணுங்க இருக்கிற வீட்டில் கூட குறைச்சல் சீர் செஞ்சா அப்புறம் வேற விதமான பிரச்சனைகள் வந்துடுமே. உங்கள் அப்பா சொன்னது சரிதான். அவங்க அரமனசோட புறப்பட்டு போயிருக்காங்க. தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கிற உங்களை கட்டிக்க தனியாக வேற தங்கம் வேணுமா? நியாயமா? சரி, உங்கள் அப்பா மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்காமான்னு கேட்டாரா? அவளை பற்றி பாராட்டி குறிப்பிட்டதில் ஒரு சின்ன புன்னகை முகத்தில் தோன்றியது. எங்கள் அப்பா என்கிட்ட அபிப்பிராயம் கேட்குறதாவது, எங்கள் வீட்டில் எந்த ஒரு முடிவும் அவர் எடுக்கிறது தான். சமையல்லேருந்து அவர் தான் முடிவெடுப்பார். சரி, நேரடியாக கேட்குறேன், உங்களுக்கு பர்சனலாக இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் செய்துக்க பிடிக்கலையா? அப்படி சொல்ல முடியாது, கொஞ்சம் பயமாக இருக்குது. பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷியா? எனக்கு எது நல்லதுன்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாதா? அப்போ அவங்கக்கிட்ட இருந்து சம்மதம் சொல்லி தபால் வந்தா இந்த கல்யாணம் நிச்சயமாயிடும். நீங்களும் சம்மதம் சொல்லிடுவீங்க, அப்படித்தானே? கல்யாணம் நிச்சயமாயிடுங்கிறது உண்மைதான். ஆனால் என் சம்மதத்தை யார் கேட்க போகிறாங்க? சப்போஸ் உங்கள் அப்பா உங்களை கூப்பிட்டு அபிப்பிராயம் கேட்டால் என்ன சொல்லுவீங்க?
உங்களுக்கு எல்லாம் சரியாக வரும்னு பட்டா எனக்கும் சரிதான்னு சொல்லிடுவேன். அவர் ஏற்கனவே எங்கள் 2 பேர் ஜாதகமும் பொருத்தம் பார்த்து 11 பொருத்தம் இருக்கிறதாவும் எங்கள் தாம்பத்தியம் ரொம்ப அமோகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஜாதகத்தில் எல்லாம் நம்பிக்கை இருக்கா? எங்கள் அப்பாவுக்கு தொழிலே அதுதானே. நான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டேன். கண்டிப்பா, நல்லவன் செய்யாததை நாள் செய்யும்னு சொல்லுவாங்களே, இன்னைக்கு இதெல்லாம் யார் நம்பல? ராக்கெட் அனுப்புறதுக்கு கூட நேரம் பார்த்து பூஜை நடத்துறாங்களே, ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை. சுவாதி என்று கீழே இருந்த அம்மாவின் குரல் கேட்டது. நான் வரேன், அப்புறம் பேசலாம் என்று ஓடினாள் சுவாதி. அத்தியாயம் 6. அவள் போனதும் சுவாதியை பற்றி கலவையாக எண்ணங்கள் தோன்றின. அவளுக்கு வந்த மாப்பிள்ளையை அவ்வளவாக பிடிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அதனால் அர்த்தமற்ற சந்தோஷம் ஏற்பட்டது. அதே சமயம் இந்த கல்யாணத்தில் அப்பாவின் முடிவுக்கு கட்டுப்படுவேன் என்று சொன்னதும் ஜாதகத்தை நம்புவதாக சொன்னதும் அவள் மேல் சின்ன வருத்தத்தை ஏற்படுத்தின. இறக்கைகள் முறிக்கப்பட்ட கூண்டுக்கிளி என்று தோன்றியது. கூண்டுக்கிளிக்கு பறக்க வேண்டும் என்று ஆசை ஏற்படலாம். ஆனால் அது தன் நிலை உணர்ந்து சமாதானப்படுத்திக் கொள்வது போலத்தான் இவளும் தன் இயலாமையை ஜீரணித்துக் கொள்கிறாளோ. சாப்பிட்டு முடித்துவிட்டு சுவாதி கொண்டு வந்த எவர் சில்வர் தட்டை கொடுத்து விடலாம் என்று எடுத்துக்கொண்டு ஜெகன் கீழே இறங்கி வந்தான். வீட்டின் வாசலில் ஆட்டோ ஒன்று நின்றிருக்க வெங்கி ஐயர் வாசலில் எங்கோ புறப்பட தயாராய் நின்றபடி உள்ளே பார்த்து குரல் கொடுத்து கொண்டிருந்தார். சீக்கிரம் வா சரஸ்வதி, கோயிலை மூடிடுவாங்க. சார் தட்டு என்று இழுத்தான் ஜெகன். கொடுங்க தம்பி. என்ன வேலை எதுவும் கிடச்சிதா? முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிடச்சிடும் சார். குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறேன், சாயங்காலம் தான் திரும்புவோம். யாராவது மாடி ஏறி வந்து விசாரிச்சா சொல்லுங்க. சரி சார். அவர்கள் புறப்படுவதை அருகில் நின்று பார்ப்பது அநாகரிகமாகப்பட்டதால் நான் ரூமுக்கு போகிறேன் சார் என்று படிகள் ஏறினான். மேலே சென்று திரும்பி பார்த்தபோது கடைசியாக சுவாதி ஏறிக்கொண்டிருந்தாள். ஆட்டோ அரைவட்டம் அடித்து திரும்பிய போது அவள் தலை உயர்த்தி தன்னை பார்த்ததையும் தான் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து வேறு எங்கோ பார்ப்பது போல தலையை திசை திருப்பி கொண்டதையும் கவனித்த போது மனதில் ஜில் என்றிருந்தது. அறைக்குள் வந்ததும் சிகரெட் தேடினான். பாக்கெட் காலியாக இருந்தது. அறையை பூட்டிக்கொண்டு சென்று வாங்கி அங்கேயே ஒன்றை பற்ற வைத்து கொண்டு திரும்பி வந்தபோது வெங்கி ஐயர் வீட்டு வாசலில் ஸ்டாண்டு போட்டு சைக்கிளில் இருந்து இறங்கிய போஸ்ட்மேன் வெங்கி ஐயரின் வீடு பூட்டி இருப்பதை பார்த்து கையில் இருந்த தபாலை எந்த இடுக்கின் வழியாக உள்ளே போடுவது என்று தேடினார். என்ன சார், தபாலா? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க, கொடுங்க, வந்ததும் கொடுத்துட்றேன். போஸ்ட்மேன் கவரை கொடுத்துவிட்டு போனதுமே மேலே வந்து மேஜையில் வைத்துவிட்டு நாற்காலியில் அமர்ந்து சுவாதி பற்றி யோசித்தான். சிவாவிடம் அதிகபட்சம் 10-20 வார்த்தைகள் மட்டும் பேசியுள்ள சுவாதி என்னிடம் மட்டும் ஏன் இயல்பாக பேசுகிறாள்? தன் அப்பா அம்மாவிடம் சொல்லாத தன் கருத்துக்களை எப்படி என்னிடம் துணிந்து பேசினாள்? அதிரசமும் வடையும் அம்மாதான் கொடுக்க சொன்னார்களா? இல்லை இவளாக கொண்டு வந்தாளா? அவற்றை கொடுப்பதுதான் நோக்கமா? இல்லை என்னை பார்க்க அது ஒரு சாக்கா? ஆட்டோவில் ஏறியவள் எதற்காக தலையை உயர்த்தி என்னை பார்த்து விட்டு போனாள்? இந்த சில சந்திப்புகளிலேயே அவள் மேல் எனக்கு ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்பட்டிருப்பது போல அவளுக்கும் ஏற்பட்டிருக்குமோ? கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த ஈர்ப்பு தப்பு என்று அவள் உள்மனம் அதட்டல் போடுகிறதோ? அதனால் தவித்து கொண்டிருக்கிறாளோ? ச, இதென்ன? இங்கே வந்ததிலிருந்து சதா இவளை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். இவளுக்கு இந்த இடம் நிச்சயமாக கூடாது என்று நாகரிகமில்லாமல் மனசு புலம்பிக் கொண்டிருப்பதற்கு என்ன அர்த்தம்? நான் சுவாதியை நேசிக்க துவங்கிவிட்டேனா? இது சரியோ தப்போ, இதுதான் உண்மை என்று புரிகிறது. இந்த அவஸ்தை தேவைதானா? சம்மதம் என்று தபால் வந்துவிட்டால் அவள் அந்த ஸ்ரீராமுக்கு சொந்தமாக போகிறாள். இந்த நிலையில் இந்த அவசர நேசிப்பு அர்த்தமற்றது என்று தெரிந்தும் ஏன் ஏற்படுகிறது? சட்டென்று அவன் பார்வை அந்த தபாலுக்கு சென்றது. எடுத்து அனுப்பியவர் முகவரி பார்த்தான். கும்பகோணம் முகவரி. ரங்கநாதன் என்று துவங்கியிருந்தது. பெண் பார்த்துவிட்டு போன மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களின் கடிதம் என்று உடனே புரிந்தது. உள்ளே கடிதத்தில் இவன் காதல் தொடர வைக்கிற அல்லது கருக வைக்கிற விஷயம் இருக்கிறது என்பது உரைத்தது. ஜெகனுக்கு உடனே அந்த கடிதத்தில் இருப்பதை படித்து பார்க்க வேண்டும் என்று உந்துதல் ஏற்பட்டது. சீச்சி, இன்னொருவருக்கு வந்த முக்கிய கடிதம், இதை திருட்டுத்தனமாக படிப்பதா? அநாகரிகம். ஆனாலும் ஜெகன் டம்ளரில் தண்ணீர் எடுத்து வந்து ஒற்றை விரலால் தொட்டு பசை ஒட்டப்பட்டுள்ள பகுதியில் தடவி லேசாக ஊற வைத்து நகத்தால் நிமிண்டி கொஞ்சம் கூட கிழியாமல் அந்த கவரை பிரித்தான். இது தப்புடா என்று உள்ளே ஒலித்தாலும் மெதுவாக நடுங்கும் விரல்களுடன் அந்த கடிதத்தை வெளியில் எடுத்தான், படித்தான். அன்புள்ள திரு வெங்கி ஐயர் அவர்களுக்கு கும்பகோணம் ஆர் ரங்கநாதன் எழுதி கொண்டது. நலம் நலமறிய ஆவல். தங்கள் மகள் சுவாதியை எங்களுக்கு பரிபூரணமாக பிடித்திருக்கிறது. சீர்வரிசை விஷயத்தில்
நீங்கள் பிடிவாதமாக இருக்காமல் இன்னும் ஒரு 10 பவுனாவது சேர்த்து போட்டால் சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறோம். தங்கள் பதிலுக்கு பிறகு திருமண நிச்சயதார்த்த தேதியை முடிவு செய்ய தயாராய் இருக்கிறோம். இப்படிக்கு ஆர். ரங்கநாதன். படித்ததும் வியர்த்து போனது ஜெகனுக்கு. உள்ளே புத்தி கோணலாக வேலை செய்ய துவங்கியது. இந்த கடிதத்தை வெங்கி ஐயர் பார்த்தால் 10 பவுன் தானே அதிகம் கேட்கிறார்கள், இதற்காக ஒரு நல்ல சம்பந்தத்தை ஏன் இழக்க வேண்டும் என்றுதான் யோசிப்பார். சம்மதம் தெரிவிப்பார். திருமணம் நிச்சயமாகிவிடும். கூடாது, இந்த திருமணம் நிச்சயமாக கூடாது. இதில் சுவாதிக்கு முழு மனசம்மதமும் இல்லை. மறுத்து பேசி பழகாதவள் என்பதால் சம்மதிப்பாள். எனக்கும் சுவாதியை இழக்க பிரியமில்லை. என்ன செய்யலாம்? ஜெகன் அந்த கடிதத்தை சுக்கு நூறாக கிழித்து குப்பை கூடையில் போட்டான். ஒரு வெள்ளை காகிதம் எடுத்து எழுத துவங்கினான். அன்புள்ள திரு வெங்கி ஐயர் அவர்களுக்கு. கும்பகோணம் ஆர். ரங்கநாதன் எழுதி கொண்டது. நலம் நலமறிய ஆவல். சீர்வரிசை விவகாரமும் மனதிற்கு திருப்தியாக இல்லை. பெண்ணும் முழு திருப்தி இல்லை என்று என் மகன் சொல்கிறான். எனவே தாங்கள் வேறு இடம் பார்த்து கொள்ளுங்கள். இப்படிக்கு ஆர். ரங்கநாதன். எழுதிய கடிதத்தை எடுத்து கவருக்குள் வைத்து லேசாக கம் தடவி முன்போலவே ஒட்டினான். இன்னொரு யோசனை தோன்றியது. ஒருவேளை அந்த ரங்கநாதன் 4 தினங்கள் கழித்து போனில் விசாரித்தால்? இன்னொரு காகிதம் எடுத்தான். எழுதினான். மதிப்பிற்குரிய திரு ஆர். ரங்கநாதன் அவர்களுக்கு வெங்கி ஐயர் எழுதியது. தங்கள் கடிதம் கிடைத்தது. தாங்கள் சீரிலேயே குறிப்பாக இருப்பது எங்களுக்கு பிடிக்கவில்லை. தவிரவும் தங்கள் மகனை என் மகளுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை என்பதும் உண்மை. எனவே இது தொடர்பாக கடிதம் மூலமோ போன் மூலமோ எந்த தொடர்பும் வைத்து கொள்ள வேண்டாம். இப்படிக்கு வெங்கி ஐயர். ஒரு காலி உரை எடுத்து கும்பகோணம் விலாசம் எழுதினான். கடிதம் உள்ளே வைத்து ஒட்டி ஸ்டாம்ப் ஒட்டினான். முதல் காரியமாக தெருமுனைக்கு சென்று அதை தபாலில் சேர்த்துவிட்டு திரும்பி வரும்போது வெங்கி ஐயர் வீட்டுக்கதவின் கீழ் இடுக்கு வழியாக அவருக்கு வந்த கவரை உள்ளே தள்ளிவிட்டு அறைக்கு வந்தான். செய்த காரியத்தில் அநியாயம் இருப்பதாகவும் பட்டது, நியாயம் இருப்பதாகவும் பட்டது. சுவாதியின் நன்மைக்காக, முளைவிட்டிருக்கும் புதிய காதல் துளிர் விடுவதற்காக என்று சமாதானப்படுத்தி கொண்டான். அத்தியாயம் 7. வெங்கி ஐயர் சுழலும் மின்விசிறியை பார்த்தபடி ஈசி சேரில் சாய்ந்து அமர்ந்திருந்தார். மீனாட்சி செம்பில் தண்ணீர் எடுத்து வந்து அவர் அருகில் வைத்தாள். என்னங்க யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம பொண்ணுக்கு என்னடி குறைச்சல்? பிடிக்கலன்னு எழுதிட்டாங்களே சரஸ்வதி. அவங்க கிடக்குறாங்க, விடுங்க. அவங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. அந்த 75 பவுன்லேயே குறியா இருக்காங்க. விடுங்க, வேற இடம் பாருங்க. அதில்லம்மா, வந்ததில்ல இந்த ஜாதகத்துல தான் 11 பொருத்தம் இருந்துச்சு. பலன்களும் அமோகமாக இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது? பிடிக்கலன்னு எழுதுறதுலையும் ஒரு நாகரிகம் வேணாமா சரஸ்வதி? இதுக்கு முன்னாடி 3 லெட்டர் இது சம்மந்தமா அந்த ரங்கநாதன் எழுதியிருந்தாரு. இந்த தடவை வேற யாரையோ விட்டு எழுத சொல்லிட்டாரு. இது என்ன அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் ஏன் வருத்தப்படுறீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னாலே தனி திமிர் வந்துருமே. நீங்கள் வேற இடம் பாருங்க. சுவாதி வருத்தப்பட்டாளா? அப்படி ஒன்றும் தெரியல, எப்பவும் மாதிரி தான் இருக்கா. செம்பெடுத்து தண்ணீர் குடித்தார் வெங்கி ஐயர். வெளியே சென்றுவிட்டு தன் அறைக்கு திரும்பிய ஜெகன் மொட்டை மாடியில் ஒரு நாற்காலி போட்டுக்கொண்டு கையில் ஒரு நீளமான குச்சி வைத்துக்கொண்டு சுவாதி உட்கார்ந்திருப்பதை பார்த்தான். வெயிலுக்காக நாற்காலியின் முதுகில் ஒரு விரித்த குடை சணல் போட்டு கட்டியிருந்தது. தரையில் பழைய வேஷ்டியில் வடாம் பிழியப்பட்டிருந்தது. அறைக்கு செல்லாமல் அவள் அருகில் வந்தான். சத்தம் கேட்டு ஆனந்த விகடனில் இருந்து நிமிர்ந்தாள். என்ன, காக்கா ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா என்று சிரித்தாள். ஜிமிக்கி புதுசா? ஆமா. எப்படி தெரியும்? இதுவரைக்கும் நீங்க இந்த டிசைன் போட்டதில்லையே. அவள் மௌனமானாள். கும்பகோணத்திலிருந்து தபால் இன்னும் வரலையா? நேத்து வந்துடுச்சு. அப்படியா? என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு என்ன பிடிக்கலையாம். இது ரொம்ப அநியாயம். அப்பாவுக்கு அதில் கூட வருத்தம் இல்லை. அவங்க வேற யாரையோ விட்டு லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு கோபம். திடுக்கென்றது ஜெகனுக்கு. சில பேர் நல்ல விஷயம்னா தான் அவங்களே எழுதுவாங்க. மற்றதெல்லாம் யாரையாச்சும் விட்டு எழுத சொல்லுவாங்க. அப்பாவுக்கு அவமானப்படுத்திட்டதா கோபம். விடுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கும் இது திமிராக தான் படுது. அதில்ல, உங்களை பிடிக்கலன்னு சொல்லியிருக்கிறது. எனக்கு அதில் வருத்தம் இல்லை. ஏன்? அன்னைக்கு தான் சொன்னேனே, மாப்பிள்ளைய பற்றி கொஞ்சம் பயமாக இருக்குன்னு. அதனால் இந்த இடம் அமையாமல் போனதில் எனக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது. எனக்கு தெரியும் நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்கன்னு. வேலை விஷயமாக தான் வெளியில் போயிட்டு வரீங்களா? ஆமாம். என்ன நிலமை? முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். 3000 சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் தற்காலிகம்னு சொல்கிறாங்க. அதான் யோசிக்கிறேன். ஏதோ ஒரு வருமானம் வேணுமே. இந்த மாதத்துக்குள்ளே ஏற்படுத்திடுவேன். அதுக்கப்புறம் தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. நான் அதை கேட்கல. வேலை கிடைச்சதுக்கப்புறம் இங்கேருந்து போயிடுவீங்களா? அவள் கேள்வியில் ஏக்கம் அடிக்கோடிட்டிருந்தது.
அதானே நியாயம். சிவாவுக்கு தொந்தரவு கொடுக்குறேனோன்னு இப்போவே உறுத்தலாக இருக்குங்க. உங்கள் அப்பா இதே மாதிரி இன்னொரு ரூம் கட்டியிருந்தா நிம்மதியாக உங்கள் வீட்டிலே இருந்துடுவேன். எனக்கு இங்கே தான் வசதி. இந்த ரூமில் என்ன பிரமாதமாக வசதி இருக்குது? ரூம் வசதி எப்படி இருந்தாலும் நல்ல மனுஷங்களோட பழக்கம் எல்லா இடத்துலையும் கிடைக்குமா? சிவாவையும் எங்கள் அப்பாவையும் சொல்கிறீங்களா? அவங்க 2 பேர் மட்டும்தான் இங்கே நல்லவங்களா? எங்கள் அம்மா கூட இருக்காங்க. ஏன் நீங்கள்? நான் நல்லவன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அவள் சட்டென்று குனிந்து கொண்டு, அகம் மட்டும்தான் அழகா என்று குறும்பாக கேட்க ஜெகன் உள்ளுக்குள் விசிலடித்தான். உதடுகள் சொல்லிவிடு சொல்லிவிடு என்று துடித்தன. தங்க விக்கிரகம்னு அன்னைக்கே சொன்னேனே என்றான் வேறு பக்கம் பார்த்து கொண்டு. விக்கிரகத்துக்கு உயிர் இல்லையே. சரி, ஒரு திருத்தம். உயிருள்ள தங்க விக்கிரகம். நிஜமாவா? சுவாதி, நீங்க என்ன நினச்சிக்கிட்டாலும் சரி, சொல்லிடுறேன். எனக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் கன்னம் சிவந்தாள், புன்னகைத்தாள். சட்டென்று எழுந்து வேகமாக படியிறங்கி சென்று விட்டாள். அந்த புன்னகை அங்கீகாரம் அவனை ஓவென்று உற்சாகமாக கத்த தூண்டியது. அடக்கி கொண்டான். அத்தியாயம் 8. கோவிலில் சுவாமி சன்னதியில் தீபாராதனை முடியும் வரை காத்திருந்து தொட்டு கும்பிட்டு நெற்றியில் விபூதி குங்குமம் வைத்துக்கொண்டு பிரகாரம் சுற்றி வரும்போது பிரகாரத்தில் ஒரு படியில் உட்கார்ந்திருந்த ஜெகனை பார்த்தாள் சுவாதி. அருகில் வந்தாள். என்ன இது ஆச்சரியமா இருக்கு? எது? கோவிலுக்கு வருவீங்களா நீங்க? அம்பாள் தரிசனத்துக்காக. இது முருகன் கோவில். நான் சொன்னது சுவாதி அம்பாள். உக்காரு. யாராவது பார்த்துட்டு போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. சொல்லட்டும், நீயா சொல்கிற வேலை மிச்சம். உக்காரு. மாட்டேன். உக்காந்தா உங்கள் வீட்டு மாடியில் புதுசாக வந்த பையன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான்னு சொல்ல போகிறாங்க. நின்றுக்கிட்டே இருந்தா அதையே கொஞ்சம் மாற்றி நின்றுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தான்னு சொல்ல போகிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அட உக்காரு சுவாதி. அவள் கைகளை பற்றி தன் அருகில் அமர்த்தினான். என்ன நீங்கள் தொடுறீங்க? தொடாமல் எப்படி காதலிக்கிறதா? உங்களை காதலிக்கிறதா யார் சொன்னாங்களாம்? இல்லைன்னா விடு, நான் மட்டும் காதலிச்சுட்டு போகிறேன். ஒன் சைடு லவ்வை யார் என்ன பண்ண முடியும்? நான் கற்பனையில் உனக்கு முத்தம் கொடுத்தா நீ என்ன செய்வ? சி, இதில் வெக்கம் என்ன? கற்பனை தானே. இப்போ கற்பனையில் நான் உன் கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டேனா? கன்னத்துலையா? ஆமாம், கற்பனையிலையும் என்ன ஒரு பண்பாடு பாத்தியா? இப்போ கற்பனையில் நீ எனக்கு முத்தம் கொடுக்கணும். மாட்டேன். அட கற்பனை தானே. கண்ணை மூடிக்கோ, மனசுல முத்தம் கொடுத்துட்டேன்னு சொல்லு, அது எனக்கு சேர்ந்துடும். சரி, போனா போகுது, கற்பனை தானே. கொடுத்தாச்சு. ஜெகன், ஏதாச்சும் சீரியஸா பேசுவோமா? லவ் பண்றது உனக்கு சீரியஸான விஷயமா தெரியலையா? இது என்ன பொழுது போகாம விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கமா? பயமா இருக்கு ஜெகன். என்ன பயம்? அப்பாவுக்கு தெரிஞ்சா? காதலிக்கிறப்ப காமனைத்தான் நினைக்கணும், அப்பனை நினைக்க கூடாது. முந்தா நாள் நீங்க கொடுத்த லெட்டரை படிச்சுக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு அப்பா வந்துட்டாரு. நான் அதை மறைக்கிறதுக்கு பட்ட பாடு நீ எங்க எப்படி மறைச்சிருப்பன்னு எனக்கு தெரியும். அதான் கிட்டத்தட்ட தினம் சந்திக்கிறோமே, அப்புறம் லெட்டர் வேற எதுக்கு எழுதிக்கிறோம்? பாவம், நீயும் மாடிக்கு வர்றதுக்கு தினம் புதுசு புதுசாக சாக்கு கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. 4 தொட்டி செடி வாங்கி மொட்டை மாடியில் வச்சுட்டு அதுக்கு தண்ணி ஊத்துறதா சொல்லிட்டு வர. அப்படியும் திடீர்னு உங்கள் அம்மா கூப்பிடுறாங்க. பேச நினைக்கிறதெல்லாம் பேச முடியறதில்ல. அதனால தான் லெட்டர்ஸ். காதல் சுலபமாக பண்ணிட்டீங்க. வேலை எப்போ வாங்க போறீங்க? காதல் சுலபமாக செஞ்சேனா என்று ஆரம்பித்தவன் சட்டென்று நாக்கை கடித்து கொண்டான். அந்த லெட்டர் சதி வேலையை பற்றி இப்போது சொல்ல வேண்டாம் என்று நினைத்து கொண்டான். அத்தியாயம் 9. வெங்கி ஐயர் ஊஞ்சலில் மெதுவாக அசைந்தபடி கார்ட்லெஸ் போனில் பேசிக்கொண்டிருந்தார். என்ன தேதி சொன்னீங்க? 24, 27, 30. ஒரு நிமிஷம் லைனில் இருங்க, கையோட குறிச்சுக்கிறேன். வெங்கி ஐயர் ஒரு துண்டு காகிதம் தேடினார். கண்களில் எதுவும் படாததால் போனோடு அருகில் இருந்த சுவாதியின் அறைக்கு வந்தார். அவள் மேஜை டிராயரை இழுத்து டைரியை எடுத்து புரட்டி கொண்டு பேனா எடுத்து ஏதோ ஒரு பக்கத்தில் அவசரமாக கிறுக்கி கொண்டார். ரைட்டு, நான் பலாபலன்கள் பார்த்துட்டு எந்த தேதியில் திறப்பு விழாவை வச்சுக்கிட்டா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறேன். போனை வைத்துவிட்டு அந்த டைரியை கையில் எடுத்தபோது அது தவறி கீழே விழுந்தது. உள்ளே இருந்து நிறைய கடிதங்கள் சிதறின. புருவத்தில் முடிச்சு விழ குடிந்து எடுத்தார். ஒன்றை பிரித்தார். என் இனிய சுவாதி விக்கிரகத்திற்கு முத்தங்களுடன் உன் ஜெகன் எழுதியது. வெங்கி ஐயருக்கு விரல்கள் நடுங்கின, கண்கள் சிவந்தன. சரஸ்வதி கத்தினார். ஏங்க அப்படி கத்துறீங்க? வந்த மீனாட்சியிடம் கடிதங்களை விசிறினார். பாரு, படிச்சு பாரு, நீ பொண்ணை வளர்த்திருக்கிற லட்சணம் தெரியும். மீனாட்சி படித்துவிட்டு திடுக்கிட்டாள். சொல்லுடி, உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா இந்த கடித கூத்து? சொல்லு. ஐயோ, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. எங்கடி சுவாதி? கோயிலுக்கு போயிருக்கா. எதுக்கு? வீட்டில் பண்ற பாவத்துக்கு விமோசனம் தேடுறதுக்கா? போய் அவளை உடனே கூட்டிட்டு வா. அவளா வரட்டுமே, இப்போ வந்துருவா. பொறுமையா என்ன ஏதுன்னு விசாரிப்போம்.
பொறுமையா விசாரிக்கிற காரியமா பண்ணியிருக்கா? பொறுக்கித்தனம் பண்ணியிருக்கா? ஒரு லெட்டர்ல என்ன எழுதியிருக்கான் படிச்சியா இல்லையா? நேற்று நீ தந்த முத்தம் தித்தித்ததுன்னு எழுதியிருக்காண்டி. முத்தம் மட்டும்தான் கொடுத்தாளா இல்ல மொத்தத்தையும் கொடுத்துட்டாளா? ஐயோ, ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? அவ சின்ன பொண்ணுங்க, ஏதோ புத்தி இல்லாம. அவளுக்கு பறிஞ்சிட்டு வந்தன்னா உன்னை தொலைச்சிடுவேன். ஆமா, சின்ன பொண்ணு பண்ற காரியமாடி பண்ணியிருக்கா? புத்தி இல்லாம பண்ற காரியமாடி இது? அந்த பையன் ஏதோ விளையாட்டா எழுதியிருப்பான், விசாரிப்போமே. விளையாட்டா? முத்தம் கொடுத்துக்கிறது விளையாட்டா? என்ன விளையாட்டு? அம்மா அப்பா விளையாட்டு. ஒரு பக்கம் நான் அவளுக்கு தீவிரமா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இவன் என்னடான்னா? கோபமாக பேசியவர் சட்டென்று பேச்சை நிறுத்தினார். இருடி வரேன். வேகமாக தன்னுடைய அறைக்கு சென்று பீரோ திறந்தார். ஒரு ஃபைல் எடுத்தார். அவசரமாக புரட்டினார். கும்பகோணத்திலிருந்து தபாலில் வந்த அந்த கடிதத்தை பிரித்து எடுத்துக்கொண்டு வேகமாக திரும்பி வந்தார். ஜெகன் எழுதின காதல் கடிதங்களில் ஒன்றை எடுத்தார். 2 கையெழுத்துக்களையும் ஒப்பிட்டு பார்த்தார். இதோ பாத்தியா, மனுஷனாடி அவன்? யார் சொல்றீங்க? உன் அருமை பொண்ணுகிட்ட முத்தம் வாங்கியிருக்கானே, அந்த பொறுக்கி ராஸ்கல் ஜெகனைத்தான் சொல்றேன். அவன் கையெழுத்து தாண்டி இது. கும்பகோணத்திலிருந்து வந்த லெட்டர்ல அவன் கையெழுத்து. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இவன் தில்லுமுள்ளு பண்ணிட்டான்னு அர்த்தம். இவன் எப்படிங்க பண்ண முடியும்? என்ன பேசுற? பெருமாளே பக்கத்துல துணையா இருந்தா ஐயர் தயவு எதுக்குடி வேணும்? உன் பொண்ணு சொல்லியிருப்பா, இதான் அட்ரஸ், இதான் பேரு, இந்த மாதிரி எழுதி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு உன் பொண்ணு கதவசனம் எழுதி கொடுத்துருப்பா. அவன் டைரக்ஷன் பண்ணிட்டான். பதறாம இருங்க. கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணி அடிக்கிறீங்களான்னு கேளு. அப்பதான் இப்ப நடக்கிறதெல்லாம் சகிச்சுக்க முடியும் போல இருக்கு. வீட்டுக்குள் உற்சாகமாக அர்ச்சனை கூடையுடன் நுழைந்தாள் சுவாதி. தன் அறையிலிருந்து பேச்சுக்குரல் வர அங்கு வந்தாள். தரையெங்கும் கடிதங்கள். ஆவேசமாக அப்பா, அழுதபடி அம்மா. அவளுக்கு சட்டென்று சூழ்நிலை புரிந்தது. வாமா, தவமிருந்து பெத்தெடுத்த திருமகளே, எங்க அப்பாவும் அம்மாவும் சீக்கிரத்துல செத்து போயிடணும்னு சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு வந்தியா என்றார் வெங்கி ஐயர். அப்பா, நீ பண்ணியிருக்கிற காரியத்துக்கு நாங்களே தூக்குல தொங்குறோம். சாமிக்கு எதுக்கு அனாவசியமா வேலை என்றாள் அம்மா. அம்மா. வெங்கி ஐயர் நிதானமாக அடி வைத்து அவளை நோக்கி வந்தார். அவள் முகத்தையே உதடுகள் துடிக்க பார்த்தார். பலார் என்று அரைந்தார். அறையின் மூளைச்சுவரில் மோதி சிதறியது அர்ச்சனை கூடை. அத்தியாயம் 10. கைகளை கட்டியபடி அமைதியாக உட்கார்ந்திருந்தான் ஜெகன். எதிரே கோபம் கொப்புளிக்க ஊஞ்சலில் வெங்கி ஐயர். அவருக்கு அருகில் மீனாட்சி பதட்டத்துடன். ஜெகனுக்கு அருகில் சிவா அமர்ந்திருந்தான். அடுத்த அறையில் கதவுக்கு பின்னால் நின்றபடி காதுகளை இங்கே செலுத்தி இருந்தாள் சுவாதி. இப்ப என்ன செய்யலாம் சார் என்றான் சிவா. நீயே சொல்லுப்பா, எது நியாயம்னு நீயே சொல்லு. எனக்கு இன்னும் இந்த அக்ரஹாரத்துல ஒரு கௌரவம் இருக்கு. கல்யாணம்ங்கிறது சின்ன விஷயம் இல்லை என்றார் வெங்கி ஐயர். காதலும் சின்ன விஷயம் இல்லை சார் என்றான் ஜெகன். நீ பேசாத படவா ராஸ்கல், திருட்டு சதி பண்ணின நீ பேசாதரா. இது ஏன் வாழ்க்கை, நான் தான் சார் பேசியாகணும். ஒன்றும் தெரியாத பொண்ணு மனசுல விஷமேத்தின பாவிடா நீ. சுவாதி மனசுல அன்பு தான் சார் ஏற்பட்டது. அதுவும் நான் ஏற்படுத்தல, அதுவா உருவானது. என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாத அவ இன்னைக்கு எவனோ திடீர்னு வந்தவனுக்கு சப்போர்ட்டா பேசுறானா என்ன அர்த்தம்? அந்த எவனோ ஒருத்தன் தன் வாழ்நாள் பூரா சப்போர்ட்டா வருவான்னு மனசுல ஏற்பட்ட நம்பிக்கைன்னு அர்த்தம். நீ பேசாதன்னு சொன்னேன். காதலிச்சிட்டு இருக்கிறது நான் தான் சார். என்ன பேசாதன்னு சொன்னா எப்படி? பெரிய காதல், புடலங்கா காதல். கற்கண்டு இனிக்கும்னு அனுபவிச்சவன் தான் சொல்ல முடியும். அதை கண்ணால கூட பார்க்காதவனால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது சார். இந்த மாதிரி பேசி பேசி என் பொண்ணை மயக்கிட்ட. நான் அவளை திட்டி பார்த்துட்டேன், அடிச்சு பார்த்துட்டேன், இதமா சொல்லி பார்த்துட்டேன். இந்த ஒரு வாரத்தில் அவள் மனசை மாத்துறதுக்கு என்னவெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டேன். உன்னைத்தான் கட்டிக்குவேன்னு பிடிவாதமாக நிற்கிறான்னா நீ மயக்கி இருக்கன்னு தான் அர்த்தம். நான் என்ன மந்திரவாதியா? இடக்கு பேசாத. மை போட்டு மயக்கிற விஷயம் இல்லை சார் காதல். இவ்வளவு வியாக்கியானமாக பேசுகிறவனுக்கு இன்னொருத்தனுக்கு வந்த தபாலை திருடி படிக்கிறதும் அதில் தில்லுமுள்ளு பண்ணுறதும் அநாகரிகம், அநியாயம்னு தோணலையோ? தப்பு தான் சார், நான் செஞ்சது தப்பு தான். மனசில் இருந்த காதலோட வேகம் என்ன அப்படி நடந்துக்க வச்சிருச்சு. ஆனால் நான் அப்படி செஞ்சதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. என்ன? உங்கள் மகளோட கல்யாண வாழ்க்கை திருப்திகரமாக அமையணும்னு நினச்சி தான் அப்படி செஞ்சேன். நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா எப்படி திருப்தியாக அமையும்? திருப்தி இல்லாத கல்யாணத்தை தான் நான் நிறுத்தினேன். சுவாதிக்கு நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை பிடிக்கல சார். உனக்கு எப்படி பிடிக்கும்? எனக்கு இல்லை சார், சுவாதிக்கு பிடிக்கல சார். யார் சொன்னது? சுவாதியே என்கிட்ட சொன்னா. உங்ககிட்ட தன் கருத்தை சொல்ல தயக்கம், பயம் அப்படி வளர்த்துட்டீங்க. இல்லை, நீ போய் சொல்கிற. இங்கே தானே இருக்கா உங்கள் பொண்ணு, வேணும்னா கூப்பிட்டு விசாரிங்க. இவ்வளவு ஆனப்புறம் கண்டிப்பாக அவள் உண்மையை சொல்லுவா. நான் அந்த கல்யாணத்தை நிறுத்தினப்போ அவள் எதிர்காலம்தான் முக்கியமாக நினச்சேன். என் காதலை 2ஆம் பட்சமாக தான் நினச்சேன். ஒருவேளை என் பொண்ணு தனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை பிடிச்சிருக்கிறதா சொல்லியிருந்தா அந்த லெட்டரை தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டேன் சார். என் காதலை உள்ளுக்குள்ளேயே உடச்சி போட்டிருப்பேன். அதையே இப்பவும் செய்யின்னு சொல்கிறேன்.
சுவாதிக்கு பிடிச்ச வேற மாப்பிள்ளைய நான் பார்த்து கட்டி வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். இதுக்கு இப்போ அவளும் சம்மதிக்க மாட்டா, நானும் சம்மதிக்க மாட்டேன். ஏன்? அப்போ நாங்கள் காதலை வெளிப்படுத்திக்கல. இப்போ நாங்கள் காதலர்கள். பல தடவை பார்த்தாச்சு, பேசியாச்சு, பழகியாச்சு. உனக்கு நான் தான், எனக்கு நீதான்னு நெஞ்சில் அழுத்தமாக எழுதியாச்சு. தாலி எதுவும் கட்டிடலையே. அது வெறும் சம்பிரதாயம் சார், சமூக அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் வேணும்னு புரியுதா இல்லையா? அது உங்கள் சம்மதத்தோட கிடைக்கணும்னு தான் பொறுமையாக இருந்தோம். இல்லைன்னா தாலி கட்டி தம்பதியாக உங்களை பார்க்க வந்திருப்போம். எங்களுக்கு உங்கள் சம்மதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். அது கிடைக்காது. அப்புறம் கிடைக்கும் சார், நீங்கள் மனசு மாறுவீங்க. மாட்டேன். என் கௌரவம் பற்றி நீங்கள் 2 பேரும் யோசிக்கிறதாவே இல்லையா? காதலை ஆதரிச்சா கௌரவம் கெட்டுருமா? கண்டிப்பா. நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி? எந்த காலத்தில் சார் இருக்கீங்க நீங்கள்? ஏன் இந்த காலத்தில் ஜாதியை ஒழிச்சிட்டாங்களா? தென் மாவட்டத்தில் நடக்கிற கலவரம் எல்லாம் சோத்து சண்டையா? அது வேற விவகாரம். இன்னைக்கு காதலை ஆதரிச்சா யாரும் கேவலமாக பார்க்கறதில்ல. உங்கள் விசாலமான மனசை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டத்தான் செய்வாங்க. ஏன் கேள்வி, நான் பிடிவாதமாக மறுத்தா நீ என்ன செய்வ? என் பொண்ணை தூக்கிட்டு போயிடுவியா? சொல்லு. எதுக்கு சார் தூக்கிட்டு போகணும்? அவளுக்கு வர்றதில் இஷ்டம் இல்லைன்னா தானே கட்டாயப்படுத்தணும். இப்போ இந்த நிமிஷம் சுவாதி வாமா போயிடலாம்னு நான் சொன்னால் அவள் உடனே வர தயாராக இருக்கா. இதை நடத்தி காட்டி உங்கள் தன்மானத்தை காயப்படுத்த நான் விரும்பலை. எனக்கு அப்படி ஒரு கல்யாணம் நடத்துறதுல விருப்பம் இல்லை. எனக்கு இதை சுமூகமாக மனப்பூர்வ ஆசீர்வாதத்தோட நடத்தணும்னு தான் ஆசை. எனக்கு இஷ்டமே இல்லாத ஒரு விஷயத்த நான் எப்படி மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் செய்ய முடியும்? முடியும் சார், பொறுமையாக யோசிச்சு பார்த்தா போதும். கண்டிப்பாக முடியும். கோபத்தை கழட்டி வச்சுட்டு, நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிற ஜாதியை கழட்டி வச்சுட்டு, ஒரு மனுஷனா அன்போட யோசிச்சு பார்த்தா முடியும். எனக்கு புத்தி சொல்றியா? அந்த அளவுக்கு எனக்கு அறிவும் இல்லை, அனுபவமும் இல்லை. பின்ன என்னப்பா சிவா, எங்கள் 2 பேரையும் பேச விட்டு நீ வேடிக்கை பார்க்குறியா? நான் தான் தெளிவாக எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டேனே. உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி இனிமே என் பொண்ணை பார்க்க மாட்டேன்னு சொல்ல சொல்லு. உடனடியாக இடத்த காலி பண்ண சொல்லு. சிவா தவித்தான். ஜெகனை பார்த்தான். கதவுக்கு பின்னாலிருந்து வந்த விசும்பலை கேட்டான். சரி சார், சுவாதி எங்கே கூப்பிடுங்க. எங்கள் அப்பா தான் எனக்கு முக்கியம். என்ன மறந்துடுங்க, வெளியில் போங்கன்னு சுவாதி சொல்லிடட்டும். அதுக்கப்புறம் ஜெகனால் எந்த தொந்தரவும் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு நான் கேரண்டி என்றான். அவ்வளவுதானே? சுவாதி இங்கே வா. சுவாதி கண்ணீர் வழிய தயங்கி வந்து நின்றாள். நாங்கள் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்த, வாயை திறந்து சொல்லு. சுவாதி அமைதியாக நின்றாள். ஜெகன் தவிப்போடு காத்திருந்தான். சொல்லுன்னு சொல்கிறேன்ல. என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என்னால் அப்படி சொல்ல முடியாது. விருட்டென்று உள்ளே ஓடினாள் சுவாதி. ஊஞ்சலின் ஆட்டம் நின்றது. வெங்கி ஐயரின் முகம் இறுகியது. எழுந்தார். திரும்பி சுவரில் மாட்டியிருந்த சுவாமி படங்களை பார்த்தார். கண்களை மூடியபடி கொஞ்ச நேரம் இருந்தார். திறந்தார். சுவாதி இங்கே வா. சுவாதி மறுபடி வந்து நின்றாள். நேத்து வந்தவன் மேல ஏற்பட்ட பிரியம் அவன் மேல நம்பிக்கை கொடுத்துடுச்சு. பெத்து வளர்த்த எங்க பாசம் கொடுத்த நம்பிக்கையை விட அது பெருசா போயிடுச்சு. ஆனா இந்த 2 நம்பிக்கையை விட கடவுள் நம்பிக்கை பெருசுன்னு புத்திக்கு புரியுதா? இல்ல கடவுள் நம்பிக்கையும் போயிடுச்சா? சொல்லு. ஏன்பா அப்படி கேட்குறீங்க? அந்த கடவுளா பார்த்து தான் இவரை என் துணைன்னு அடையாளம் காட்டி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அப்படியா? அப்போ அந்த கடவுளோட சம்மதமாவது முக்கியம்னு படுதில்லையா? என் பிடிவாதத்திலேருந்து இறங்கி வரேன். அவன் ஜாதகத்தை கொடுக்க சொல்லு. உன் ஜாதகத்தோட பொருத்தம் பார்க்குறேன். 2 ஜாதகமும் பொருந்தி இருந்தா உங்கள் கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். சம்மதமா? சரிப்பா என்றாள் சுவாதி. ஏய் சுவாதி, என்ன இது? பதறினான் ஜெகன். அப்பா சொல்கிறது எனக்கும் நியாயமாக தான் படுதுங்க. என்ன பைத்தியக்காரத்தனமாக பேசுகிற? நாம் 2 பேரும் ஜாதகம் பொருந்தி இருக்கான்னு பார்த்துட்டா காதலிக்க ஆரம்பித்தோம். ஜாதகத்திலையும் பொருத்தம் இருக்கிறதால தானே நமக்குள்ள காதலே ஏற்பட்டுச்சுங்கிறது ஏன் நம்பிக்கைங்க. எனக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை சுவாதி. எனக்கு இருக்கே 100% இருக்கு. இதில் நீங்கள் தயங்கவே வேணாம். நம்ம ஜாதகம் எல்லா விஷயத்துலையும் கண்டிப்பாக பொருந்தி தான் இருக்கும். உங்கள் ஜாதகத்தை கொடுங்க. என்கிட்ட ஜாதகமே இல்லை. பிறந்த தேதியும் நேரமும் தெரிஞ்சா போதும். என்னடா சிவா இது? ஜெகன், அடுத்தவங்களோட நம்பிக்கைகளையும் உணர்ச்சிகளையும் மதிக்கிறது தான் நாகரிகம். உன்னோட காதலை ஏதோ ஒரு வகையில் அவர் ஏற்றுக்க முன் வந்ததே பெரிய விஷயம். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன? சுவாதி நம்பிக்கையாக சொல்கிறப்ப எதுக்காக விதண்டாவாதம் பண்ணிகிட்டு இருக்க? சுவாதி, என்னை பாரு. என் பிறந்த தேதி நேரம் சொல்கிறேன். ஆனால் எனக்கு தெளிவாக சொல்லு. ஒருவேளை 2 ஜாதகமும் பொருந்தலைன்னா நீ என்னை மறந்துடுவியா? கண்டிப்பாக பொருந்தும். ஒருவேளை பொருந்தலைன்னா இந்த கேள்விக்கே இடமில்லை. எப்படி சொல்கிற? உங்களுக்கு நம்ம காதல் ஜெயிக்கும்னு நம்பிக்கை இருக்கா? இருக்கு, 100% இருக்கு. எப்படி ஜெயிக்கும்? என்ன உங்கள் நம்பிக்கையோட ஆதாரம்? அது விளக்கம் சொல்ல முடியல. இல்லை, ஒரு நம்பிக்கை தானே அது. அந்த மாதிரி எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கு. நம்ம காதலும் பொருந்தும் என்றாள் சுவாதி. இது என் பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால நான் வேற ஒரு ஐயரை நாளைக்கு வர சொல்லிடுறேன். ஜாதக பொருத்தத்தையும் பலாபலன்களையும் அவரே பார்த்து சொல்லட்டும். எந்த முடிவையும் ஏற்றுக்க நாம் எல்லாரும் தயாராக இருப்போம்.
என்றார் வெங்கி ஐயர். அத்தியாயம் 11. மறுநாள் வெங்கி ஐயர் வீட்டின் ஹாலில் ஜமுக்காலம் விரித்து அனைவரும் காத்திருந்தார்கள். மற்றொரு ஐயர் பேப்பர் பேனாவோடு அமர்ந்திருந்தார். பார்க்கலாமா என்றார் அவர். வெங்கி ஐயர் தலையசைத்து சம்மதம் தெரிவித்ததும் அவர் கண்மூடி பிரார்த்தித்துவிட்டு பேனாவை திறந்தார். கண்ணாடி எடுத்து அணிந்து கொண்டார். காகிதத்தில் கணக்குகள் போட துவங்கினார். 2 ஜாதகங்களையும் எடுத்து நடுநடுவில் பார்த்து கொண்டார். ஜெகன் எரிச்சலோடு உட்கார்ந்திருந்தான். சிவாவிடம் திரும்பி, இது எதுவும் எனக்கு பிடிக்கல என்றான் ரகசியமாக. கொஞ்ச நேரம் பொறுமையாரேன் என்றான் சிவா. கண்களை மூடி ஏதோ ஸ்லோகத்தை முணுமுணுத்தபடி இருந்தாள் சுவாதி. அவள் அருகில் மீனாட்சி பயபக்தியாக. அந்த ஐயர் பேனாவை மூடி வைத்தார். கனைத்து கொண்டார். வெங்கி ஐயருக்கு தெரியாத விஷயம் இல்ல, இருந்தாலும் என்ன பார்க்க சொல்லிட்டீங்க. 2 ஜாதகத்தையும் பார்த்த மாத்திரத்துல தெரிகிற விஷயம் இது. இருந்தாலும் ஏதாச்சும் சான்ஸ் இருக்கான்னு துருவி பார்த்தேன். யாரும் மன வருத்தப்படக்கூடாது. உண்மை கசப்பாகத்தான் இருக்கும். 2 ஜாதகமும் கொஞ்சம் கூட பொருந்தல. சுவாதி திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். இவர் இதைத்தான் சொல்வார்னு நான் எதிர்பார்த்தேன் என்றான் ஜெகன். சும்மா இரு ஜெகன். ஏன் சுவாமி, இன்னும் கொஞ்சம் நல்லா என்று இழுத்தான் சிவா. ஜாதகம் பார்க்க தெரிஞ்ச யார்கிட்ட வேணும்னாலும் கொண்டு போய் காட்டுங்க, இதைத்தான் சொல்லுவாங்க. வெங்கி ஐயர் உத்தரவு கொடுக்கணும். புறப்படட்டுமா? உங்களுக்கு தட்சணை. சங்கடமான விஷயத்த சொல்லிட்டு பணத்தை வாங்க மனசுக்கு சங்கடமா இருக்கு. தட்சணை இருக்கட்டும், விடுங்க, நான் வரேன். அவர் எழுந்து போனார். சுவாதியை பார்த்தான் ஜெகன். அவள் கண்ணீர் பொங்க எழுந்து உள்ளே சென்றாள். வெங்கி ஐயர் இவர்கள் பக்கம் திரும்பினார். உன் காதலுக்கு 1000 விளக்கம் கொடுத்த, ஆனா கடவுள் உத்தரவு கிடைக்கலையேப்பா. நானும் என் கௌரவம் மரியாதை எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு தான் இறங்கினேன். என்ன பண்றது? யாருக்கு யாருன்னு மனுஷங்க தீர்மானிக்கிறதில்ல. அது எப்பவும் மேலே இருக்கிறவன் தான் தீர்மானிக்கிறான். ஜெகன் எதுவும் பேசாமல் எழுந்து விருட்டென்று வெளியேற அவனை தொடர்ந்தான் சிவா. ஜெகன் மறுபடியும் வந்து பதட்டமாக சிகரெட் பிடிக்க துவங்கினான். நான்சென்ஸ், இது சுத்த நான்சென்ஸ். பொறுமையாயிரு ஜெகன். என்னடா பொறுமையா இருக்கிறது? மன பொருத்தத்தை விட ஒரு பெரிய பொருத்தம் இல்லடா. இவர் பார்த்தாரே கும்பகோணத்து மாப்பிள்ள, 11 பொருத்தமும் அமோகமா இருக்கிறதா சொன்னாரே. மன பொருத்தம் இருந்துச்சாடா? சுவாதிக்கு அவனை பிடிச்சிருந்ததா? சரி விடு. எப்படா விடுறது? விடாம என்ன பண்றது? சுவாதிக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, அவளுக்கே நம்பிக்கை இருக்கே. அது ஏற்பட்ட நம்பிக்கை இல்லை, சின்ன வயசுல இருந்து ஏற்படுத்தப்பட்ட நம்பிக்கை. சரியா தப்பான்னு பரிசீலனை பண்ணி பார்க்குற பக்குவம் அவளுக்கு இல்லை. விட்டுடு, இதை இத்தோட விட்டுடு. அவளை மறந்துடு. நீ இங்கே இருக்க வேணாம். இது உன் நன்மைக்காக சொல்கிறேன். நீ வேற ஏரியாவில் ரூம் பார்த்துட்டு போயிடு. வேலை தேடு. மனசை அதில் செலுத்து. எப்படா முடியும்? நடக்க முடியாததை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இருக்கா? இது நடக்க வேண்டிய விஷயம் சிவா. முட்டாள்தனமான நம்பிக்கையை தடையா வச்சிருக்காங்க. மனசில் பலம் இருந்தால் அந்த தடையை உடைக்கலாம். சரி, பலம் இல்லையே, நான் ஏற்படுத்துகிறேன். என்ன செய்ய போகிற? நான் ஒரே ஒரு தடவை சுவாதியை பார்க்கணும், பேசணும். நீ என்ன பேசினாலும் நான் பேசி பார்க்குறேனே. இப்போ வெங்கி ஐயர் அனுமதிக்க மாட்டாருடா. அவர் அனுமதிச்சா நாங்கள் சந்திச்சோம். உதவி பண்ணு. அவளை கோயிலுக்கு ஈவினிங் வர சொல்லி 2 வரியில் ஒரு லெட்டர் தரேன். அதை அவகிட்ட சேர்த்துடு. நான் பேசி பார்க்குறேன். யோசனைக்கு பிறகு சரி என்றான் சிவா. அத்தியாயம் 12. கோவில் பிரகாரத்தில் காத்திருந்தான் ஜெகன். சுவாதி வருவாளா? வந்துவிட்டாலே என் காதலை அவளால் உதற முடியாது என்பது உறுதியாகிவிடும். பேசி பார்க்க வாய்ப்பிருக்கிறது. வரவில்லை என்றால் சி, வருவாள், நம்பிக்கை இருக்கிறது. கொலுசு சத்தம் கேட்டு திரும்பினான். சுவாதி. ரொம்ப சந்தோஷம் சுவாதி, உட்காரு. சீக்கிரம் சொல்லுங்க, எதுக்கு வர சொன்னீங்க? நம்ம எதிர்காலத்தை இவ்வளவு அர்ஜென்ட்டா பேசணுமா? அமைதியாக எதிரில் படியில் அமர்ந்தாள். சொல்லு, எதுக்கு வந்த? நீங்க தானே வர சொன்னீங்க லெட்டர்ல. என் வார்த்தைக்கு இன்னும் மதிப்பு வச்சிருக்க. சந்தோஷம். ஜாதகம் பொருந்தல. மேற்கொண்டு என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய முடியும்? மனசு இருந்தா எதுவும் செய்ய முடியும் சுவாதி. காதலை விட கடவுள் பெரிய விஷயமா சுவாதி? இல்லையா? என்னை உருவாக்கினவர் கடவுள். உனக்குள்ள காதலை ஏற்படுத்தினவர் யாரு? அதுவும் கடவுள் தானே. இருக்கலாம், சரியா வராதுன்னு தீர்ப்பும் சொல்லிட்டாரே. இதுதான் தீர்ப்புன்னு நடுவுல உன் மனசை எதுக்காக அவர் அலைக்கழிக்கணும்? எதுக்கு உன் மனசோட விளையாடி பார்க்கணும்? இது அவர் நடத்துகிற சோதனை. நீ ஏன் தீர்ப்பை மீறின? அது தப்பு இல்லையா? நான் எங்கே மீறினேன்? இப்போ ரகசியமா என்னை தேடி வந்திருக்க. இது மீறல் இல்லையா? இதுக்கு காரணம் காதல் தானே. இல்லை, இது நாகரிகம். இவ்வளவு பழகிட்டு கடைசியா சந்திச்சு பேசாம இருக்கிறது அநாகரிகம்னு பட்டுது. அப்போ உன் மனசுல இந்த நிமிஷம் காதல் எதுவும் இல்லை, ஜாதகம் பொருந்தலன்னு சொன்னதும் தொடச்சு சுத்தம் பண்ணிட்ட, அப்படித்தானே? சொல்லு சுவாதி. சுவாதி தலையை குனிந்து கொண்டாள். நீ உனக்கு உன் உணர்வுகளுக்கு உண்மையாரு சுவாதி. உண்மைதான் கடவுள். நீ உண்மையோட இரேன். எது உண்மையோ அதை சொல்லேன். வார்த்தை ஜாலம் வேணாமே. ஆமா, என் மனசுல இன்னும் காதல் இருக்குதான். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்ததை கொஞ்சம் கொஞ்சமா தானே வெளியில அனுப்ப முடியும்.
ஆக என்ன மறந்துடுறதுன்னு முடிவு பண்ணிட்ட. வேற வழி இல்லையே. ஏன் இல்லை? ஜாதகம் பொருந்தலையே. உன்னோட வாதத்துக்கே வரேன். ஜாதக பொருத்தம் பார்க்க என்ன சம்மதிக்க வைக்கிறதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? நம்ம ஜாதகம் பொருத்தமா இருந்ததால தான் நமக்குள்ள காதலே வந்துச்சுன்னு சொல்லல நீ? அப்படி பார்த்தா 11 பொருத்தம் இருந்த அந்த ஸ்ரீராம் மேல உனக்கு ஏன் காதல் வரல? அட்லீஸ்ட் சின்ன மரியாதை கூட வரலையே. சொல்லப்போனா நேரடியா ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனாலும் அந்த ஒரே சந்திப்புலையே அவனை நீ வெறுக்க ஆரம்பிச்சியே. அது ஏன்? அது அது வாழ்க்கையில எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடையாது சுவாதி. கேள்விகளை தாண்டின விஷயம்தான் காதல். அது தானா பூக்கிற காட்டுப்பூ மாதிரி. அங்க யாரும் விதை போடுறதில்ல, உரம் வைக்கிறதில்ல, மாடு தின்னிடக்கூடாதுன்னு வேலி போடுறதில்ல. தானா செடி வளர்ந்து பூ பூக்குது. அப்படிதான் மனசுல காதல் ஏற்படுறதும் வளர்றதும். நீ தடுத்தாலும் அதை நிறுத்த முடியாது. காதலை மறந்துட முடியும்னு நீ சொல்றது அசட்டுத்தனம், உன்னையே ஏமாத்திக்கிற விஷயம். மறக்க முயற்சி செஞ்சா இன்னும் அதிகமா ஞாபகப்படுத்துறது தான் காதல். மௌனமாக இருந்தாள் சுவாதி. சுவாதி, இது நம்ம வாழ்க்கை. நீயும் நானும் சம்மந்தப்பட்ட இந்த காதலை நீயும் நானும் மட்டும்தான் தீர்மானிக்கணும். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. என் வாழ்க்கை பூரா நீ வேணும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? உன் வாழ்க்கை பூரா நான் வேணும். இதுல மாற்றம் இல்லை. இதுல உறுதியா இருந்தா அதுக்கு தடை எது வந்தாலும் தாண்டலாம். அது மனித ரூபத்துல வந்தாலும் சரி, ஜாதக ரூபத்துல வந்தாலும் சரி. சுவாதி எதுவும் பேசவில்லை. நாளை காலையில 7 மணிக்கு நான் ரூமை காலி செஞ்சுட்டு போறேன். எனக்கு பாரிஸ் கார்னர்ல 5000 சம்பளத்துல நல்ல வேலை கிடைச்சிருச்சு. அதே ஏரியால வீடு பிடிச்சிட்டேன். நீ இந்த ராத்திரி பூரா நல்லா யோசிச்சு பாரு, முடிவெடு. காலையில நான் புறப்படுறப்போ நீயும் என் கூட வந்தா 2 பேருமா அந்த வீட்டுக்கு போகலாம். போற வழியில இதே கோயில்ல மாலை மாத்திக்கலாம். நீ வரலன்னா நான் மட்டும் போறேன். எந்த தகராறும் பண்ண மாட்டேன். மறுபடி உன்னை சந்திக்க முயற்சிக்கவும் மாட்டேன். என் மனசுக்குள்ள எப்பவும் இந்த காதல் மாறாம அப்படியே இருக்கும். அது நிச்சயம். அதை மறக்க முயற்சிக்க மாட்டேன். அதுக்காக தாடி வளர்க்க மாட்டேன். தண்ணி அடிச்சுட்டு திரிய மாட்டேன். ஒரு அன்பான காதலிக்கு மனோபலம் கம்மியா அமைஞ்சு போனதை நினைச்சு அப்பப்போ வருத்தப்படுவேன். அவ்வளவுதான். நீ போகலாம் சுவாதி என்றான் ஜெகன். சுவாதி மெதுவாக நடந்து சென்றாள். அவளின் கொலுசு சத்தம் மட்டும் அங்கேயே இருந்தது. அத்தியாயம் 13. வீட்டுக்குள் சுவாதி நுழையும் போது வாசலில் நின்றிருந்தார் வெங்கி ஐயர். அவளை முறைப்பாக பார்த்தார். எங்க போயிட்டு வர? கோயிலுக்குப்பா. கோயில்ல ஜெகனோட நீ பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு வந்து சொல்லிட்டாங்க. ஆமா, அவரை பார்த்தேன்ப்பா. உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிடு. நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பாரத்தை பகவான் கிட்ட போட்டேன். ஜாதகம் பொருந்தல, இந்த கல்யாணம் வேணாம்னு பகவான் தீர்ப்பு சொல்லிட்டாரு. அதையும் மீறி நடந்துக்கிறதா யோசனையா? பேசாமல் இருந்தாள். பச்சையா கேட்குறேன், வா ஓடி போயிடலாம்னு அவன் சொன்னானா? அந்த ராஸ்கல் அப்படித்தான் சொல்லியிருப்பான். அவன் சொன்னது எனக்கு முக்கியம் இல்ல. நீ என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லலப்பா. அப்ப யோசிக்கிறேன்னு அர்த்தமா? இதை பாரு, உனக்கு நல்ல மாப்பிள்ளையா தேடி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதே மாதிரி என்னோட மான மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. அவன்தான் முக்கியம். அப்பா அம்மா சாமி எதுவும் வேணாம்னு எல்லாத்தையும் உதறிட்டு போறதா இருந்தா அதை ராத்திரியில ரகசியமா செய்ய வேண்டியதில்ல, பகிரங்கமா செய்யலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு செத்துட்டான்னு தலை முழுகிட்டு அடுத்த வேலையை பார்க்க சௌகரியமா இருக்கும். சுவாதி கண்ணீரை அடக்கி கொண்டு உள்ளே சென்றாள். அத்தியாயம் 14. உறங்கிக் கொண்டிருந்த மீனாட்சி விழுக்கென்று தொடர்ந்த விக்கல் சத்தம் கேட்டு கண் விழித்து அருகில் பார்த்தாள். சுவாதி விக்கி கொண்டிருந்தாள். ஏய், போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து படே. பதில் சொல்லாமல் சுவாதி தொடர்ந்து விக்க மீனாட்சி எழுந்து டியூப்லைட்டை போட்டாள். சுவாதிக்கு கண்கள் மேலே செருகி கொண்டிருக்க, வாயில் நுரை தள்ளி இருக்க விக்கி கொண்டிருந்தாள். என்னங்க? அலறினாள் மீனாட்சி. கூடத்தில் படுத்திருந்த வெங்கி ஐயர் பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தார். எதையோ சாப்பிட்டு தொலைச்சிட்டாலோ என்னவோ. இங்க பாருங்க, குழந்தை துடிக்கிறத. ஈஸ்வரா, முகத்துல தண்ணி அடி சரஸ்வதி. நான் இப்பவே ஒரு ஆட்டோவை கூட்டிட்டு வந்துடுறேன் என்று ஓடினார் வெங்கி ஐயர். அந்த ஆஸ்பத்திரியின் வராந்தாவில் வாயை துண்டால் பொத்திக்கொண்டு விம்மி கொண்டிருந்தார் வெங்கி ஐயர். தைரியமா இருங்க, அவன் நம்மளையெல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டா, பொழைச்சிடுவா என்றாள் கண்ணீருடன் மீனாட்சி. எனக்கு பயமா இருக்குடி சரஸ்வதி. நீங்க கும்பிடுற தெய்வம் உங்களுக்கு சோதனை கொடுக்காது. இல்லடி சரஸ்வதி, நான் தப்பு பண்ணிட்டேன். என்னோட சதிக்கு தெய்வத்தையும் துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டேன். அந்த துரோகத்துக்கு கடவுள் என்ன தண்டிச்சிட போறாரு. என்ன சொல்றீங்க? என்ன சொல்லியும் சுவாதி மனசுல இருந்து காதலை போக்க முடியல. அதனால ஜாதக பொருத்தம்னு ஒரு கண்டிஷன் போட்டேன். நான் கூட்டிட்டு வந்த ஐயருக்கு பணம் கொடுத்து எனக்கு சாதகமா சொல்ல சொன்னேன். நிஜமா 2 ஜாதகமும் நல்ல பொருத்தம் இருக்குடி சரஸ்வதி. விக்கித்து போன மீனாட்சி 2 அடி விலகி நின்று அவரை பார்த்தாள். என்ன அப்படி பார்க்காத சரஸ்வதி, பெரிய தப்பு தான் நான் செஞ்சது. ஏங்க, ஊருக்கெல்லாம் பொருத்தம் பார்த்து எத்தனை கல்யாணத்தை நீங்களே மந்திரம் சொல்லி நடத்தி வச்சிருக்கீங்க. உங்க பொண்ணு விஷயத்துல நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கீங்களே. தப்புதான், தப்புதான். நீங்க செஞ்ச சதியில 2 மனசை பிரிக்க முடிஞ்சிருக்கலாம். துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு உயிரை உங்களால காப்பாற்ற முடியுமாங்க?
உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு மரண கண்டம் இருக்குன்னு ஜாதக பலன்ல நீங்க சொன்னதே இல்லையேங்க. ஜாதகத்தையே தப்பா சொல்லாத சரஸ்வதி. அது ஒரு கணக்கு, அது ஒரு நம்பிக்கை. அதை என் மன வக்கிரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டது தப்பு. இத்தனை நாளா என் மனசுல போட்டு மூடி வச்சிருந்த ஒரு விஷயத்த இப்ப சொல்றதுக்கு எனக்கு தைரியம் வந்துருச்சுங்க. ஏன்னா நீங்களே உங்க தொழில தெய்வமா மதிக்கலையே. என்ன சொல்ற சரஸ்வதி? நமக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பல பேர் பொண்ணு பார்த்துட்டு வேணாம்னு சொன்னாங்க. ஜாதகத்துல தோஷம் இருக்கிறதா காரணம் சொன்னாங்க. வெறுத்து போன எங்க அப்பா என்னோட ஜாதகத்தை உங்க ஜாதகத்துக்கு அமோகமா பொருந்துற மாதிரி திருத்தி எழுதி அனுப்பி வச்சாரு. இதை சொல்லிடாதன்னு என்கிட்ட வார்த்தையும் வாங்கிக்கிட்டாரு. ஏங்க, இத்தனை வருஷம் நம்ம தாம்பத்தியத்துல எப்பவாச்சும் நாம சண்டை போட்டிருக்கோமா? சௌக்கியத்துல குறைச்சல் உண்டா? நோய் நொடி வந்து படுத்திருக்கமா? வாய்ப்பு வசதி கூடலையா? வம்சம் பெருகலையா? செல்வாக்கா இல்லையா? நான் வாதமா பேசல. எதுலையும் நம்பிக்கை இருக்கலாம், முரட்டுத்தனமான நம்பிக்கை தேவையில்லை. வீட்டை விட்டு வெளியில வரவே கூடாதுன்னு பொம்பளைங்களை சொன்ன ஆம்பளைங்க இப்ப வேலைக்கு அனுப்பி வைக்கலையா? மனசு சுத்தமா இருந்தா எல்லா நாளுமே மங்கள நாள் தாங்க. நல்ல நேரம் குறிச்சு தர்ற உங்க மனசே சுத்தமா இல்லையே. சரஸ்வதி, போதுமா? என்னை வார்த்தையால அடிச்சது போதும். ரொம்ப வலிக்குது. ஜாதகம் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை இப்பவும் மாறாது. எதுலையும் விதிவிலக்குகள் உள்ள மாதிரி இதுலையும் இருக்கு. பொருந்தா ஜாதகத்தை பொருந்துற ஜாதகமா மாத்தி நடந்த நம்ம கல்யாணத்துல என்ன குறைச்சல்னு நீ கேட்ட. எல்லா கேள்விக்கும் நான் விடை சொல்லிட்டா நான் மனுஷன் இல்லம்மா, கடவுள். விதிகளை தீர்மானிக்கிறது அவன்தான், விதிவிலக்குகளை தீர்மானிக்கிறதும் அவன்தான். காரணம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு பக்கத்துல நான் போகல. போற பாக்கியத்தையும் என் வக்கிர மனசால இழந்துட்டேன். வெங்கி ஐயர் கண்ணீர் வடிக்க டாக்டர் அவர்கள் அருகில் வந்தார். உங்க பொண்ணு அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டா. ஷி வில் பி ஆல் ரைட். மயக்கம் தெளிந்ததும் மகளின் கையை பிடித்து கொண்ட வெங்கி ஐயர், என்னை மன்னிச்சிடு கண்ணு. உங்க கல்யாணத்துல கடவுளுக்கு சம்மதம் தாமா, இந்த மனுஷனுக்கு தான் சம்மதம் இல்லாம இருந்தது. உன் வைராகியம் முக்கியமா, உன் பொண்ணோட உயிர் முக்கியமானு ஒரு கேள்வி கேட்டு என்னையும் சம்மதிக்க வச்சுட்டாருமா என்றார். 4 தினங்களுக்கு பிறகு அலங்கரிக்கப்பட்ட கட்டில் மேல் சுவாதி சொன்னாள், பாத்தீங்களா, என் நம்பிக்கை பொய்க்கல. சிரித்த ஜெகன், காதல் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையும் தான் பொய்க்கல என்றான். முற்றும்.